ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யுத்த பூமி நாவல் ஸ்டோரியோட அடுத்த எபிசோட பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் எங்களால் அடுத்தடுத்த எபிசோட் இன்ட்ரெஸ்ட்டாக போட முடியும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. 2056 ஜெயசமரனின் அந்த பதட்டத்தை பார்த்த மியா மெதுவாக பயந்த குரலில், போன வருஷம் எங்க பிரிவோட பழைய தலைவர் அவதாரமாகிற முயற்சியில இறந்துட்டாரு. ஆனா அவர் இறக்குறதுக்கு முன்னாடி அவரோட புதையலையும் பண்டைய இருண்ட குறியீட்டையும் வித்யா அக்கா கிட்ட ஒப்படைச்சாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்க எங்க இருண்ட அரண்மனை பிரிவோட புதிய தலைவர் ஆயிட்டாங்க. அது சரி, நீங்க ஏன் இவ்வளவு கவலையா இருக்கீங்க? எங்களோட புதிய தலைவர் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டாள். அவள் கேட்ட அந்த கேள்விக்கு பதில் அளிக்காமல் ஜெயசமரன் சில கணங்கள் அமைதியாக நின்றான். பின்னர் மெதுவாக பெருமூச்சு விட்டபடி உதவியற்ற குரலில், எனக்கு தெரியுமாவா? அவதான் என்னோட சொந்த தங்கச்சி. எனக்கு அவளை எப்படி தெரியாம இருக்கும் என்றான். ஜெயசமரனின் பதிலை கேட்ட மியா மிகவும் ஆச்சரியமடைந்தாள். ஆனால் சில கணங்கள் கழித்து அவள் தனது ஆச்சரியத்தை அடக்கிக் கொண்டாள். ஏனெனில் ஜெயசமரன் கூறியதை நம்புவது அவளுக்கு கடினமாக இருந்தது. அதே நேரத்தில் இதற்கு முன் இத்தகைய தகவலை அவள் ஒருபோதும் கேட்டதில்லை என்பது அவளது முகத்தில் தெளிவாக தெரிந்தது. சிறிது நேரம் அமைதியாக இருந்த ஜெயசமரன் பின்னர் தனது கையை அசைத்து, சரி, அதை மறந்துரு, முதல்ல உன்னோட அண்ணன் ஹாதிமை காப்பாத்துவோம் என்றான். அந்த வார்த்தைகளை கேட்டவுடன் மியா உடனே தயாரானாள். பிறகு தன் காயங்களுக்கு கட்டியிருந்த துணியை இறுக்கமாக சரி செய்து முன்னேறத் தொடங்கினாள். அதை பார்த்த மற்ற இருவரும் அவளை அமைதியாக பின்தொடர்ந்தனர். அந்த பகுதியைச் சூழ்ந்திருந்த அடர்ந்த மூடுபனியிலிருந்து வெகு தொலைவில் பல தீ குவியல்கள் எரிந்து கொண்டிருந்த ஒரு இடம் இருந்தது. அந்த தீ குவியல்களின் அருகில் பலர் நின்று சுற்றுப்புறத்தை கவனமாக ஆராய்ந்து கொண்டிருந்தனர். அதே சமயம் அந்த நிலப்பரப்பின் நடுவில் பலர் கட்டப்பட்டிருந்தனர். அவர்களின் நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. அதோடு அவர்கள் உடல்கள் முழுவதும் இரத்தத்தில் நனைந்திருந்தன. அதை பார்க்கும்போது அவர்கள் கடுமையான போரில் காயமடைந்திருந்தது தெளிவாக தெரிந்தது. அந்த காயமடைந்தவர்களின் முன்னால் தடித்த கருப்பு சங்கிலிகளால் கட்டப்பட்டிருந்த ஒரு இளைஞன் இருந்தான். அந்த சங்கிலிகள் மிகவும் இறுக்கமாக இருந்ததால் அவன் உடலிலிருந்து இரத்தம் தொடர்ந்து வழிந்து கொண்டிருந்தது. அவன் மிகுந்த வலியில் இருந்தாலும் அவன் வாயிலிருந்து எந்த வலியின் சத்தமும் வெளிவரவில்லை. அப்போது அவனுக்கு முன் நின்றிருந்த கருப்பு அங்கி அணிந்த 2 மூத்தவர்களில் ஒருவர், ஹதீம், நான் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல. ஏன்னா நீ நம்ம இருண்ட அரண்மனையோட மிக திறமையான ஒரு போர் வீரன். உண்மையாவே உன்னால உன்னோட உயிரை காப்பாத்திக்க முடியும். அதுக்கு நீ பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். எங்களோட வந்து அந்த பொண்ணு நம்ம பழைய தலைவரை கொன்னு அவரோட இடத்தை பிடிக்க சதி பண்ணான்னு எல்லார்கிட்டையும் சொல்லு. அதுக்கு பதிலா உன்னை உயிரோட விடுறது மட்டும் இல்லாம நம்ம பிரிவோட உளவு படையில ஒரு பெரிய பதவியும் உனக்கு தரோம். நீ என்ன சொல்ற என்று கேட்டார். அந்த வார்த்தைகளை கேட்டதும் ஹாதிம் அவன் வாயில் இருந்த இரத்தத்தை துப்பினான். பின்னர் அந்த 2 மூத்தவர்களையும் பார்த்து சிரித்துக் கொண்டே, இருண்ட அரண்மனையோட புதிய தலைவருக்கு எதிராக நான் ஏதாவது பண்ணுவேன்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தா அது உங்களோட கனவுதான் என்றான். அவன் கூறியதை கேட்டதும் அந்த 2 மூத்தவர்களில் ஒருவர் கோபமான குரலில், அந்த பொண்ணு இவ்வளவு சின்ன வயசுலயே நம்ம இருண்ட அரண்மனையோட தலைவியானது மட்டும் இல்லாம எங்களை மாதிரி மூத்தவங்களோட பதவியையும் அபகரிக்க நினைக்கிறாளா? இதுக்காக அவளோட முடிவு எவ்வளவு மோசமா இருக்க போகுதுன்னு நாங்க அவளுக்கு காமிக்கிறோம் என்றார். இதை கேட்ட ஹாதிம் பற்களை கடித்துக் கொண்டு, அவளோட முடிவுக்கு பின்னாடி நீங்க தான் இருக்கீங்க. ஏன்னா முதல்ல அவளை பிரிவோட தலைவரா ஏத்துக்க நீங்க யாரும் தயாரா இல்ல. அதுக்கப்புறம் இருண்ட அரண்மனையோட வீரர்களுக்கு நடுவுல ரகசியமா பிளவை ஏற்படுத்த முயற்சி பண்ணி அவங்க எல்லாரையும் நம்ம தலைவருக்கு எதிரா திருப்புனீங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில உங்களை யாரு பிரிவுல வச்சிருப்பாங்க? எல்லாத்துக்கும் மேல அவ தலைவியாக தகுதியானவளா இல்லையான்னு தீர்மானிக்க நீங்க யாரு? நம்மளோட பழைய தலைவர் தான் அவளை பிரிவோட தலைவியாக்குனாரு என்றார். ஹாத்திமின் வார்த்தைகள் அந்த 2 மூத்தவர்களின் முகங்களில் கோபத்தை ஏற்படுத்தின. அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்துவிட்டு, நம்ம பழைய தலைவர் தான் அவளை தலைவியாக்குனாரா? இது என்ன முட்டாள்தனம்? அவரோட கடைசி தருணங்கள்ல அவரோட இருந்த ஒரே நபர் அந்த பொண்ணு மட்டும்தான். அதனால தலைவர் உண்மையில என்ன சொன்னாருன்னு யாருக்கு தெரியும்? அந்த பொண்ணு பொய் சொல்லிட்டு இருக்கா. அதை நாங்களும் நம்புவோம்னு நினைக்கிறீங்களா? அது ஒரு நாளும் நடக்காது. உங்களை பொறுத்தவரை இப்ப நீங்க எங்களுக்கு ஆதரவளிக்க விரும்பாததால உங்களை உயிரோட வச்சிருக்கிறதுல எங்களுக்கு எந்த ஆர்வமும் இல்ல என்றனர். அந்த வார்த்தைகளுடன் 2 மூத்தவர்களில் ஒருவர் தனது கைகளில் பெரும் சக்தியை திரட்டத் தொடங்கினார். அந்த சக்தி மெதுவாக ஒரு வாளின் வடிவத்தை எடுத்தது. பின்னர் அந்த வாளை சுற்றியபடி
இரக்கமின்றி முன்னோக்கி பாய்ந்து ஹாதிமுக்கு மரண அடி கொடுக்க அவர் முயன்றார். வாள் தன்னை நோக்கி வேகமாக வருவதைக் கண்ட ஹாத்திம் செய்வதறியாமல் பெருமூச்சு விட்டார். பிறகு அவன் தன் இறப்பை ஏற்றுக்கொள்ள தயாரான அந்த தருணத்தில் அடர்ந்த பனிமூட்டத்திலிருந்து திடீரென ஒரு ஒளி தோன்றியது. அதனுடன் அப்பகுதி முழுவதும் எதிரொலிக்கும் ஒரு குரல், நான் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி, நான் எங்க போனாலும் இந்த மாதிரி சூழ்ச்சி பண்ற பெருசுகளை தான் பார்க்கிறேன் என்று கேட்டது. அந்த குரல் அங்கிருந்து அனைவரையும் திடுக்கிடச் செய்தது. பிறகு அவர்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் அந்த பனிமூட்டத்தை நோக்கி பார்த்தனர். அந்த சமயம் பனிமூட்டத்திலிருந்து வெளிவந்த அந்த ஒளி அங்கே உருவாக்கப்பட்டிருந்த சக்தி வாய்ந்த வாளை மர்மமான முறையில் செயலிழக்கச் செய்தது. இதை கண்ட 2 மூத்தவர்களும் திகைத்தனர். அதைத் தொடர்ந்து சிறிது நேரத்தில் அந்த பனிமூட்டத்திலிருந்து 3 உருவங்கள் மெதுவாக முன்னேறி வந்தன. அவர்கள் வெளிப்படத் தொடங்கிய போது ஜெயசமரன் தனது பார்வையை இரத்தத்தில் நனைந்திருந்த ஹாத்திமின் மீது திருப்பி புன்னகையுடன், ஹாத்திமண்ணா, நம்ம கடைசியா சந்திச்சதுல இருந்து உங்களோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன், அப்படிதானே என்று கேட்டா. ஜெயசமரனை அங்கே பார்த்ததும் ஹாத்திம் ஒரு கணம் ஆச்சரியத்துடன் நின்றான். பின்னர் பதற்றத்துடன், நீயா சமரன் ஜெயந்தனா? சீக்கிரம் இங்கிருந்து ஓடி போயிருங்க, இல்லனா இவங்க உங்க 3 பேரையும் கொன்றுவாங்க என்றான். ஆனால் அவன் சொன்னதை கேட்டவுடன் இருண்ட அரண்மனையின் 2 மூத்தவர்களும் சத்தமாக சிரித்தனர். பின்னர் கைகளை ஒன்றாக அசைத்தபடி அருகில் இருந்த வீரர்களை பார்த்து, இனி இவங்களால எப்படி தப்பிக்க முடியும்? நண்பர்களே, இந்த 3 பேரையும் கொன்றுங்க என்றனர். அந்த உத்தரவை கேட்டதும் அருகில் நின்றிருந்த வீரர்கள் திடீரென அளவற்ற சக்தியை வெளிப்படுத்தினர். பிறகு அவர்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் முன்னோக்கி பாய்ந்து ஜெயசமரனையும் மற்ற இருவரையும் தாக்கத் தொடங்கினர். ஆனால் ஜெயசமரன் அமைதியாக அந்த தாக்குதல்களை கவனித்துக் கொண்டிருந்தார். அதே நேரத்தில் எந்த அவசரமும் இல்லாமல் இருண்ட அரண்மனையின் அந்த 2 மூத்தவர்களை நோக்கி மெதுவாக முன்னேறி சென்றான். அப்போது அந்த வீரர்களின் தாக்குதல்கள் அவனை நெருங்கிய போது அவை மர்மமான முறையில் தோல்வி அடைந்தன. மேலும் தாக்குதல்கள் நடத்திய வீரர்கள் வெகு தூரம் பறந்து சென்றனர். இந்த காட்சி அங்கிருந்த அனைவருக்கும் மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஆனால் ஜெயசமரன் தொடர்ந்து நடந்து கொண்டே அந்த 2 மூத்தவர்களை நெருங்கினார். இறுதியில் அவர்களின் முன் சென்றடைந்த போது அவர்களின் மாறிய முகங்களை பார்த்து புன்னகையுடன், நீங்க கொல்ல சதி திட்டம் தீட்டுற அந்த பொண்ணு என்னோட சொந்த தங்கச்சி, புரியுதா என்றான். இந்த வார்த்தைகளை கேட்டதும் இருண்ட அரண்மனையின் 2 மூத்தவர்களும் திகைத்து போனார்கள். ஆனால் அடுத்த கணமே அவர்கள் தங்கள் உடல்களிலிருந்து அளவற்ற சக்தியை வெளிப்படுத்தினர். அதோடு எந்த தயக்கமும் இல்லாமல் ஜெயசமரன் மீது மிகவும் ஆபத்தான 2 தாக்குதல்களை ஒரே நேரத்தில் தொடுத்தனர். ஆனால் அந்த தாக்குதல்களையும் மீறி ஜெயசமரன் புன்னகையுடன் முன்னேறிக்கொண்டே இருந்தார். அதைத் தொடர்ந்து சில நொடிகளில் அந்த 2 மூத்தவர்களும் அவனை தாக்கும் தூரத்திற்குள் வந்தனர். ஆனால் அவர்கள் ஜெயசமரனை தொட்ட அந்த கணத்தில் அவர்களின் உடல்கள் திடீரென உறைந்து போனது. அதே நேரத்தில் அவர்கள் உடல்களில் பாய்ந்து கொண்டிருந்த சக்தி திடீரென நின்று விட்டதை அவர்கள் உணர்ந்தனர். பிறகு தங்கள் உடல்களுக்கு மேலான கட்டுப்பாடு இழந்ததை உணர்ந்தபோது அவர்களின் கண்களில் முதல் முறையாக பயம் தோன்றியது. ஏனெனில் இத்தகைய அனுபவத்தை அவர்கள் ஒருபோதும் சந்தித்ததில்லை. உண்மையில் வெகு காலத்திற்கு முன்பு பயிற்சியின் போது இருண்ட அரண்மனையின் தலைவரை எதிர்கொண்ட போது கூட அவர்கள் இவ்வளவு உதவியற்றவர்களாக உணர்ந்ததில்லை. இந்த உணர்வு அவர்களை நடுங்கச் செய்தது. இறுதியில் அவர்கள் பயத்துடன், நீ யாரு? எங்களை விடு, நீ என்ன கேட்டாலும் நாங்க தர தயாரா இருக்கோம் என்றனர். இதற்கிடையில் மியா விரைவாக ஹாதிமிடம் சென்றடைந்தாள். ஆனால் அவளது முகம் இன்னும் திகைப்பால் நிரம்பியிருந்தது. ஏனெனில் அந்த 2 இந்திரஜித் மூத்தவர்களும் எவ்வாறு இவ்வளவு உதவியற்றவர்களாக மாறிவிட்டார்கள் என்பதை அவளால் நம்ப முடியவில்லை. அதே நேரத்தில் ஹாதிமும் அவனது தோழர்களும் பெருமூச்சு விட்டபடி ஜெயசமரனை நோக்கி பார்த்தனர். அதோடு அவர்கள் எதிர்பார்த்ததை விட ஜெயசமரன் இன்னும் அதிக சக்தி வாய்ந்தவன் என்பதை அவர்கள் தெளிவாக உணர்ந்தனர். ஆனால் அந்த காட்சியால் மிகவும் ஆச்சரியமடைந்தவன் ஹாதிம்தான். அதற்கு காரணம், அவன் 3 ஆண்டுகளுக்கு முன்பே ஜெயசமரனை சந்தித்திருந்தான். அப்போதே ஜெயசமரனின் சக்திகள் ஹாதிமை வியப்பில் ஆழ்த்தியிருந்தன. ஆனால் வெறும் 3 ஆண்டுகளிலேயே ஜெயசமரனின் சக்திகள் இந்த அளவுக்கு அதிகரித்திருப்பதை ஹாதிமால் நம்ப முடியவில்லை. இதற்கிடையில் அந்த 2 மூத்தவர்களில் ஒருவர் திடீரென ஏதோ யோசித்தபடி, ஆனா நீ ஏன் எங்களை கொல்ல விரும்புற? வித்யா உன்னோட தங்கச்சின்னு சொன்ன இல்லையா? நாங்களும் அவளோட தான் இருக்கோம். ஒருவேளை நீ எங்களை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கலாம். இந்த ஹாதிம் எங்க தலைவருக்கும் எங்க இருண்ட அரண்மனை பிரிவுக்கும் எதிராக சதி பண்ணிட்டு இருக்கான். எங்க தலைவி வித்யா சொன்னதாலதான் நாங்க 2 பேரும் இங்க வந்து இவனை கைது பண்ணோம் என்றார். இதை கேட்ட ஜெயசமரன் மெதுவாக புன்னகைத்து, ஓ, இதுதான் விஷயமா? ஆனா நீங்க 2 பேரும் ஏன் இதை முன்னாடியே என்கிட்ட சொல்லல என்று கேட்டா.
ஆனால் ஜெயசமரனின் அந்த புன்னகையில் ஒரு விசித்திரமான அச்சுறுத்தலை அந்த இரண்டு மூத்தவர்களும் உணர்ந்தனர். அவர்கள் இருவரும் மிகவும் அனுபவம் வாய்ந்தவர்கள் என்பதால் அந்த புன்னகையின் பின்னால் மறைந்திருந்த ஆபத்தை உடனே புரிந்து கொண்டனர். அதனால் ஒரு கணமும் தாமதிக்காமல் அவர்கள் தங்கள் உடல்களில் இருந்த அனைத்து சக்தியையும் வெளிப்படுத்த தொடங்கினர். அதோடு அந்த சக்திகளை பயன்படுத்தி ஜெயசமரனின் பிடியிலிருந்து தப்பிக்க முயன்றனர். அதைத் தொடர்ந்து சில நொடிகளில் அவர்கள் கருப்பு ஒளிகளாக மாறி வெவ்வேறு திசைகளில் வேகமாக ஓடத் தொடங்கினர். அவர்கள் இவ்வாறு வெவ்வேறு திசைகளில் ஓடுவதைக் கண்ட ஹாதிமின் முகத்தில் கவலை தோன்றியது. ஆனால் ஜெயசமரன் இன்னும் அமைதியாக புன்னகைத்துக் கொண்டிருப்பதை கண்டதும் ஹாதிமின் கவலை சற்றே தணிந்தது. ஜெயசமரனும் ஹாதிமும் மிக நெருங்கிய நண்பர்கள் அல்ல. இருந்தாலும் அரக்கப் பகுதியில் ஜெயசமரன் செய்த காரியங்கள் குறித்து ஹாதிம் அறிந்திருந்தான். அதனால் எந்த ஒரு ஆபத்தையும் ஜெயசமரன் இவ்வளவு எளிதில் தப்பிக்க விடமாட்டான் என்பதும் அவனுக்கு தெரிந்திருந்தது. ஹாதிம் எதிர்பார்த்தது போலவே அடுத்த கணங்களில் அது நிகழ்ந்தது. அந்த இரண்டு கருப்பு ஒளிகளும் அடர்ந்த பனிமூட்டத்திற்குள் மறைந்து கொண்டிருந்ததை ஜெயசமரன் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான். பின்னர் மெதுவாக தனது கையை நீட்டினான். அந்த தருணத்தில் அவன் கையிலிருந்து ஒரு கருந்துளை உருவாக தொடங்கியது. அந்த கருந்துளையின் சக்தி தூரத்தில் மங்கியிருந்த இரண்டு உருவங்களையும் சுற்றி கொண்டது. அடுத்த கணத்தில் அவர்கள் முன்னால் திடீரென இரண்டு பெரிய துளைகள் தோன்றின. அந்த துளையிலிருந்து வெளிப்பட்ட சக்தி மாபெரும் அழிவு சக்தியாக இருந்தது. அது சுற்றியிருந்த காற்றையே கிழித்தெறிந்தது. அதே நேரத்தில் அந்த இரண்டு மூத்தவர்களும் அந்த சக்தியின் இழுப்பிலிருந்து தப்பிக்க முயன்றனர். ஆனால் அந்த துளையிலிருந்து எழுந்த சக்தி அவர்களை இரக்கமின்றி உள்ளே இழுத்தது. அவர்கள் அலறக்கூட முடியாமல் அந்த அழிவு சக்திகளுக்குள் இழுக்கப்பட்டு மறைந்து போனார்கள். ஜெயசமரன் உருவாக்கியிருந்த கருந்துளைக்குள் இழுக்கப்பட்ட போது அந்த இரண்டு மூத்தவர்களும் நடுங்கினர். ஆனால் அது நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. ஜெயசமரன் மீண்டும் தனது கையை அசைத்ததும் அந்த இரண்டு துளைகளும் மெதுவாக மறைந்து போயின. அதனுடன் அந்த இரண்டு இந்திரஜித் வீரர்களும் முற்றிலும் அழிக்கப்பட்டனர். அவர்களின் மரணத்திற்கு பிறகு அந்த பகுதி முழுவதும் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. ஹாதிமும் மியாவும் திகைப்புடன் அந்த இடத்தை பார்த்து கொண்டிருந்தனர். அதே நேரத்தில் தங்கள் பிரிவின் இரண்டு மூத்தவர்களும் இவ்வளவு எளிதாக கொல்லப்பட்டதை அவர்கள் நம்ப முடியவில்லை. அப்போது ஹாதிமின் முகத்தில் தெரிந்திருந்த ஆச்சரியத்தை கவனித்த ஜெயசமரன் புன்னகைத்து, "ஹாதிமண்ணா, நீங்க நலமா இருக்கீங்களா?" என்று கேட்டார். பின்னர் ஜெயசமரன் தனது விரல்களை மெதுவாக அசைத்தார். உடனே ஹாதிமின் உடலை கட்டியிருந்த பளபளப்பான கருப்பு சங்கிலிகள் உடைந்து சிதறின. இதை கண்ட மியாவின் கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருகியது. அதிலிருந்து அந்த இரண்டு மூத்தவர்களின் கைகளிலிருந்து ஹாதிம் உயிருடன் தப்பிப்பான் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை என்பது தெளிவாக தெரிந்தது. ஆனால் அவளுக்கு திடீரென கிடைத்த ஜெயசமரனின் உதவி முடியாததை சாத்தியமாக்கியிருந்தது. அப்போது ஹாதிம் மெதுவாக எழுந்து நின்றார். மியாவை தாங்கிக் கொண்டு ஜெயசமரனின் வார்த்தைகளுக்கு பதிலளிக்கும் விதமாக, "நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நண்பா. நம்ம கடைசியா மறுபடியும் இணைஞ்சிட்டோம். ஆனா வெறும் 3 வருஷத்துல நீ இவ்வளவு வலிமையோட திரும்பி வருவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல" என்றான். ஹாதிமும் மிகவும் திறமையான போர் வீரன் தான். இல்லை என்றால் ஒரு காலத்தில் அவன் கிழக்கு பகுதி வீரர்களுக்கு அவ்வளவு பெரிய அச்சுறுத்தலாக இருந்திருக்க மாட்டான். அவன் வடக்கு பகுதியைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் அந்த காலத்தில் அடிக்கடி கிழக்கு பகுதியில் சுற்றித் திரிந்தான். இத்தகைய திறமைகள் இருந்த போதிலும் 3 ஆண்டுகளில் அவன் ஒரு மகா யோகியாக உயர்ந்திருந்தது சாதாரண விஷயம் அல்ல. இருந்தாலும் ஜெயசமரனின் வளர்ச்சி வேகத்தை பார்க்கும்போது ஹாதிம் போன்ற சக்தி வாய்ந்த போர் வீரன் கூட சிறியவனாக தோன்றினான். மியா பிறகு தனது கண்ணீரை விரைவாக துடைத்துக் கொண்டு, "ஹாதிமண்ணா, உங்களுக்கு சமரன் அண்ணாவை எப்படி தெரியும்?" என்று கேட்டாள். உடனே ஹாதிமின் முகம் மகிழ்ச்சியால் பிரகாசிக்க, "சமரன் நம்ம பிரிவோட தலைவரான வித்யாவோட அண்ணன். இனி வித்யாவுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு எனக்கு உறுதியா தெரியும்" என்றார். இதை கேட்ட ஜெயசமரன் லேசான கவலையுடன், "ஆனா ஹாதிமண்ணா, என்ன நடந்துச்சு? எப்படி வித்யா இருண்ட அரண்மனை பிரிவோட புதிய தலைவரானா?" என்று கேட்டார். அவனது கேள்விக்கு பதிலளிக்க ஹாதிம் ஒரு கணம் அமைதியாக நின்றான். பின்னர் பெருமூச்சு விட்டபடியே, "சமரா, 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு உனக்கு ஞாபகம் இருக்குதா? அப்போ தொண்டைமான் பிரிவோட 3 தலைவர்கள் உன்னை தாக்கி அங்கிருந்து வெளியே அனுப்புனதை வித்யா பார்க்க முடியாம பார்த்துக்கிட்டு இருந்தா. பரிமாண கதவுக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் நீ உயிரோட இருக்கியா இல்லையான்னு எங்க யாருக்குமே தெரியல. அதனால அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம வித்யா பயங்கரமா கோவப்பட்டு அந்த 3 தலைவர்களோட சண்டை போட விரும்பினா. அதிர்ஷ்டவசமா எங்க தலைவர் தலையிட்டு அவளை காப்பாத்தினாரு. ஆனா அந்த சம்பவத்துக்கு அப்புறம் வித்யா மொத்தமா மாறிட்டா. அதோட முன்னாடி அவ முகத்துல இருந்த குழந்தைத்தனமான சிரிப்பு ஒரு நொடியில மறைஞ்சு போயிடுச்சு. அதுக்கு பதிலா அவ அடிக்கடி சிந்தனையில மூழ்கி ரொம்ப அமைதியா இருந்தா. அப்புறம் ஒரு நாள்
அவ எங்க தலைவர்கிட்ட இருண்ட மண்டபத்துக்குள்ள நுழைய அனுமதி கேட்டா. இருண்ட மண்டபம் இந்த உலகத்தோட மிக உயர்ந்த இடம். ஆனா அதே நேரத்துல அது ரொம்பவும் இரக்கமற்றதும் கூட. எங்களோட பிரிவு வடக்குல மிகப்பெரிய பிரிவா இருக்கிறதுனால எங்களுக்கு எதிரா பல பிரிவுகள் இருக்குது. அதனால இருண்ட மண்டபத்துல நுழையிற எல்லாரும் கடுமையா சோதனைகளுக்கு உட்படுத்தப்படுறாங்க. அது கருணையோட சுவடே இல்லாத ஒரு இடம். அங்க எல்லா பக்கமும் ரத்தம் மட்டும்தான் தெரியும் என்றான். அத்தியாயம் 2057. ஹாதிமின் வார்த்தைகளை கேட்டதும் ஜெயசமரனின் முகம் கோபத்தால் நிரம்பியது. உடனே அவன் மனதில் அவனது விரலை பிடித்துக்கொண்டு சுற்றித் திரிந்த சிறுமி வித்யாவின் நினைவுகள் தோன்றின. கனிவான இதயம் கொண்ட அப்பாவித்தனம் நிறைந்த அவன் தங்கை வித்யா இப்போது ரத்தம் படிந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்ற உண்மையை ஜெயசமரனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. வலிமை பெறுவதற்காக ஜெயசமரனும் பல ஆபத்தான பயிற்சிகளை மேற்கொண்டிருந்தான். இருந்தாலும் வித்யா அத்தகைய கொடிய சூழ்நிலையில் இருப்பதை அவன் விரும்பவில்லை. பிறகு கோபத்தில் தனது கைகளை இறுக்கிக் கொண்ட ஜெயசமரன், நான் அந்த பொண்ணை கொல்ல போறேன் என்றான். ஜெயசமரன் மிகவும் கலக்கத்துடன் இருப்பது ஹாதிமின் கவனத்திற்கு வந்தது. ஆனால் அந்த கலக்கத்தின் பின்னால் இருந்த அன்பையும் கோபத்தையும் அவன் தெளிவாக உணர்ந்தான். அதனால் ஹாதிம் மெதுவாக புன்னகைத்தான். அதே நேரத்தில் ஜெயசமரனின் கோபம் எவ்வளவு நியாயமானது என்பதை அவன் புரிந்து கொண்டிருந்தான். சிறிது நேரம் அமைதியாக இருந்த பிறகு ஹாதிம் ஜெயசமரனை பார்த்து, அவளை ஏன் இவ்வளவு மூர்க்கமான வீராங்கனையா மாத்திக்கிட்டான்னு ஒரு தடவை நான் அவகிட்ட கேட்டேன். அதுக்கு அவ, நான் எப்படி மாறினாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு சொன்னான் என்றான். அந்த வார்த்தைகளை நினைத்தபோது ஹாதிமின் முகத்தில் ஒரு கனத்த உணர்வு தோன்றியது. பின்னர் அவன் மேலும், அவளுக்குன்னு ஏதாவது ஒரு லட்சியம் இருக்குதுன்னா அது அந்த தொண்டைமான் பிரிவை அழிக்கிறது தான். அவ அவ இதெல்லாம் பண்றதுக்கு காரணமே உனக்காக பழிவாங்க தான் சமரா என்றான். ஹாதிம் இதை சொன்னவுடன் ஜெயசமரனின் முகத்தில் இருந்த கோபம் மெதுவாக தணிந்தது. அவன் ஆழமாக மூச்சிழுத்து தன்னை அமைதிப்படுத்திக் கொள்ள முயன்றான். அப்போது அவனது குரல் கனத்தது. உடனே உள்ளத்தில் கலந்திருந்த உணர்ச்சிகள் வெளிப்பட்டன. சிறிது நேரம் அமைதியாக இருந்த பிறகு, அப்படின்னா அந்த முட்டாளுக்கு என் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லையா? சரி, இப்ப உங்க இருண்ட அரண்மனையில என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க என்று கேட்டான். அதை கேட்ட ஹாதிம் மீண்டும் ஆழமாக மூச்சிழுத்தான். பின்னர் மெதுவாக ஜெயசமரனிடம் நடந்தவற்றை விளக்கத் தொடங்கி, வித்யா 2 வருஷம் ரொம்ப கடுமையா இருண்ட மண்டபத்துல பயிற்சி எடுத்து அதோட தலைவியானா. அதனாலதான் இருண்ட அரண்மனையில அவளுக்கு இவ்வளவு அதிகாரம் இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க தலைவர் அவதார் ஆகிற முயற்சியில இறந்துட்டாரு. ஆனா அவர் இறக்குறதுக்கு முன்னாடி அவரோட புதையலையும் பண்டைய இருண்ட குறியீட்டையும் வித்யா கிட்ட ஒப்படைச்சு அவளை எங்க பிரிவோட புதிய தலைவியாக்குனாரு. ஆனா இருண்ட அரண்மனை ரொம்ப பெருசு. கடந்த 3 வருஷத்துல வித்யா நம்ப முடியாத அளவுக்கு சக்தி வாய்ந்தவளா மாறி இருந்தாலும் பல மூத்தவர்களோட ஒப்பிடும்போது அவளோட அனுபவம் ரொம்ப கம்மி. அதனாலதான் சில மூத்தவர்கள் அவள் அவங்களோட தலைவரா ஏத்துக்கல. எல்லாத்துக்கும் மேல அவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வித்யாவுக்கு எதிரா கிளர்ச்சி பண்ணாங்க. ஆனா வித்யா முன்னாடி இருந்த அதே சின்ன பொண்ணு இல்ல. அதனால அவ யாருக்கும் பயப்படாம அவங்க எல்லாரையும் எதிர்த்து மோத ஆரம்பிச்சிட்டா என்றான். ஹாதிம் சொன்னவற்றை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த ஜெயசமரன் வித்யா இத்தனை பேருக்கு எதிராக போராட வேண்டியிருந்ததை நினைத்து அவன் மனதில் கனத்த உணர்வு ஏற்பட்டது. அதன்பின் கடந்த 3 ஆண்டுகளில் வித்யா சந்தித்த கஷ்டங்கள் அவனுக்குள் மெதுவாக உருவெடுக்க தொடங்கின. அதே நேரத்தில் ஹாதிம் மேலும், வித்யாவும் ஒன்னும் பலவீனமானவ இல்ல சமரா. ஆரம்பத்துல அவ தலைவியா கொஞ்சம் கஷ்டப்பட்டா. ஆனா அதுக்கப்புறம் எங்க தலைவரோட புதையலையும் பண்டைய இருண்ட குறியீட்டையும் வச்சு அந்த கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக பதிலடி கொடுக்க தொடங்கினான். அதனால கொஞ்ச நாளா கிளர்ச்சி பண்ணிட்டு இருந்த மூத்தவர்கள் எல்லாரும் பெரிய இழப்புகளை சந்திக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா நிலைமை வித்யாவுக்கு சாதகமா மாறின நேரத்துல மத்த மூத்தவர்கள் எல்லாரும் ஒண்ணு கூடி இருண்ட அரண்மனையோட ரொம்ப சக்தி வாய்ந்த மூத்தவங்களை வரவழைச்சாங்க. அவங்க 2 பேரும் அவதார் நிலை வீரர்கள் சமரா. இப்போ அவங்க இந்த கிளர்ச்சியோட முன்னணியில இருக்கிறதுனால வித்யாவோட பிரச்சனைகள் ரொம்ப அதிகமா இருக்குது. இதுல ரொம்ப மோசமான விஷயம் என்னன்னா, இருண்ட அரண்மனை பிரிவுல இருக்கிற பெரும்பாலான வீரர்கள் அந்த மூத்தவர்களுக்கு ஆதரவா சேர்ந்திருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேல வித்யாவை ஆதரிக்கிற எல்லாரையும் ரகசியமா கொல்றாங்க. என்னோட கணிப்பு சரியா இருந்தா அவங்க வித்யா கிட்ட தலைவர் பட்டத்தையும் பண்டைய இருண்ட குறியீட்டையும் திருப்பி கொடுக்க சொல்லி கட்டாயப்படுத்துவாங்க. இது அநேகமா இன்னும் 3 நாள்ல நடக்கும். ஏன்னா அன்னைக்குதான் எங்க பிரிவோட புனித நாள். அப்போ வித்யாவுக்கு வேற வழியே இருக்காது என்றான். ஹாதிம் அவன் வார்த்தைகளை முடித்தவுடன் ஜெயசமரனின் முகத்தில் இருந்த கோபம் மெதுவாக ஒரு விசித்திரமான அமைதியாக மாறியது. அவன் உடனே கண்களை மூடி ஆழ்ந்த மூச்சை இழுத்தான். சில நொடிகள் அமைதியாக இருந்த பிறகு அவன் மெதுவாக கண்களை திறந்து, ஹாதிமண்ணா, என்னை இருண்ட அரண்மனைக்கு கூட்டிட்டு போங்க. அவ பண்றது எதுவும் எனக்கு பிடிக்கலனாலும் அவ இன்னும் என்னோட தங்கச்சி தான்.
அதனால என்னோட தங்கச்சியை யாராவது தொந்தரவு பண்ணா நான் உங்களை கொன்றுவேன் என்றார். அந்த வார்த்தைகள் வெளிவந்தவுடன் ஜெயசமரனின் கண்களில் ஒரு பயங்கரமான கொலை வெறி தோன்றியது. அதே நேரத்தில் அவன் இங்கு வந்தபோது இருந்த அமைதியான தோற்றம் இப்போது மறைந்து அவன் மிகவும் மூர்க்கமாக காணப்பட்டான். அதன் பிறகு அவர்கள் அனைவரும் அங்கிருந்து புறப்படத் தொடங்கினர். இருண்ட அரண்மனைக்கு செல்லும் பாதை ஹாதிமுக்கு நன்கு தெரிந்திருந்தாலும் அந்த பகுதி மிகவும் மலைப்பாங்கானதாக இருந்ததால் அங்கிருந்து வெளியேற அவர்களுக்கு 2 நாட்கள் பிடித்தது. அந்த மலைப்பகுதியை விட்டு வெளியேறிய போது ஜெயசமரன் பெருமூச்சு விட்டான். பின்னர் அந்த பண்டைய பரிமாண குறியீட்டை பயன்படுத்தி மீண்டும் அந்த இடத்திற்கு திரும்ப முடியும் என்ற நம்பிக்கையில் தனது உள்சக்தியை வெளிப்படுத்த தொடங்கினான். இந்த முறையில் அடுத்த முறை ஹாதிம் அவனுடன் இல்லாவிட்டாலும் ஜெயசமரன் முன்னேறி செல்வதில் எந்த சிரமமும் இருக்காது. அப்போது தொலைவில் விரிந்திருந்த நிலத்தை பார்த்தபடி ஹாதிம், சமரா, இப்போதைக்கு நாம வட எல்லையை மட்டும்தான் அடைஞ்சிருக்கோம். இருண்ட நகரத்தோட நடுவுல தான் இருண்ட அரண்மனை அமைஞ்சிருக்குது. அதனால அந்த நகரத்தை அடைய நமக்கு இன்னும் சில நாட்கள் ஆகும். புனித நாளுக்குள்ள நம்மால அதை அடைய முடியுமான்னு எனக்கு தெரியல என்றான். இதை கேட்ட ஜெயசமரன் பெருமூச்சு விட்டான். அதே நேரத்தில் நிலைமை அவசரமானது என்பதும் நேரம் மிக குறைவு என்பதும் அவனுக்கு தெளிவாக புரிந்திருந்தது. சில நொடிகள் அமைதியாக யோசித்த பிறகு, ஒன்னும் கவலைப்படாதீங்க, நமக்கு அங்க போக ஒரு நாள் போதும் என்றான். உண்மையில் அவர்கள் வந்தடைந்த பகுதி மலைப்பாங்கான நிலப்பரப்பை போல அடர்ந்த பனிமூட்டத்தால் சூழப்பட்டிருக்கவில்லை. நிலம் திறந்த வெளியாக இருந்ததால் தனது முழு வேகத்தையும் பயன்படுத்தினால் ஜெயசமரனால் ஒரே நாளில் இருண்ட நகரத்தை அடைய முடியும். ஜெயசமரனின் வார்த்தைகள் ஹாதிமின் மனதில் ஒரு சிறிய நம்பிக்கையை ஏற்படுத்தின. அதனால் அவன் உடனே, அப்படின்னா நம்ம உடனே கிளம்புவோம். ஏன்னா இந்நேரம் அந்த மூத்தவர்கள் வித்யாவை சூழ்ந்திருக்கணும். இந்த 2 நாள்ல வித்யாவுக்கு விசுவாசமானவங்க கொல்லப்படுவாங்க, இல்ல இருண்ட அரண்மனையிலிருந்து விரட்டப்படுவாங்க. அதனால அவ தனியா விடப்படுறதுக்கு முன்னாடி நாம வித்யாவை அடையணும் என்றான். அந்த நேரத்தில் ஜெயசமரனின் மனதில் ஒரு எண்ணம் தோன்றி நிலைமை எவ்வளவு ஆபத்தானது என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள அவன் விரும்பினான். அதனால் மெதுவாக, ஹாதிமன்னா, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. அவதார் நிலையில் இருக்கிற அந்த 2 மூத்தவர்களும் இருண்ட அரண்மனையோட ரொம்ப சக்தி வாய்ந்த போர் வீரர்களா என்று கேட்டான். ஜெயசமரனின் கேள்வியை கேட்ட ஹாதிம் ஒரு கணம் யோசித்தான். பின்னர் அமைதியான குரலில், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க 2 பேரும் இருண்ட அரண்மனையோட ரொம்ப சக்தி வாய்ந்த போர் வீரர்கள் தான். ஆனா எங்களோட இருண்ட அரண்மனை பிரிவு ரொம்ப பழமையான ஒரு பிரிவுங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும். உண்மையை சொன்னா அது ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி இருந்து இருக்கு. அதனால எனக்கே தெரியாத பல ரகசியங்கள் அதுக்குள்ள இருக்கலாம். ரொம்ப ஆபத்தான ஒரு போர் வீரன் எங்கேயாவது ஒளிஞ்சிருந்து பல நூற்றாண்டுகளா பயிற்சி பண்ணிட்டு இருக்கவும் வாய்ப்பு இருக்குது என்றான். இந்த விளக்கத்தை கேட்ட ஜெயசமரன் அமைதியாக பெருமூச்சு விட்டான். ஏனெனில் இருண்ட அரண்மனையை கையாள்வது எளிதானது அல்ல என்பதை அவன் இப்போது உணர்ந்தான். அதே நேரத்தில் அருகில் நின்று கொண்டிருந்த ஆரண்யா மெதுவாக, எங்களோட ஸ்வர்க்க சித்தி பிரிவும் ரொம்ப பழமையான ஒரு பிரிவு தான். அதனால நான் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே பல பண்டைய நூல்களை படிச்சு இருண்ட அரண்மனையை பத்தி சில தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டேன். இருண்ட அரண்மனையை கட்டிய அந்த வீரர் உண்மையிலேயே பண்டைய இருண்ட குறியீட்டோட 2வது உரிமையாளர். எல்லாத்துக்கும் மேல பண்டைய இருண்ட குறியீடு மத்த பண்டைய குறியீடுகள்ல இருந்து முற்றிலும் வேறுபட்டது. ஏன்னா மத்த பண்டைய குறியீடுகள் இந்த உலகம் முழுக்க சிதறி கிடக்குது. ஒருவேளை அதோட உரிமையாளர்கள் இறந்துட்டாலோ இல்ல ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிட்டாலோ அந்த பண்டைய குறியீடுகளை மத்தவங்களால எடுத்துக்க முடியும். ஆனா பண்டைய இருண்ட குறியீடு எப்பவுமே இருண்ட அரண்மனையோடயே தான் இருந்துட்டு வருது. ஒரு வகையில அந்த பண்டைய குறியீடு அந்த பிரிவோட மரபுரிமை மாதிரி என்றாள். ஆரண்யாவின் வார்த்தைகளை கேட்டதும் ஜெயசமரனின் முகத்தில் ஆச்சரியம் தோன்றியது. அதை பார்க்கும்போது பண்டைய குறியீடுகளை பற்றி அவளுக்கு ஏற்கனவே நிறைய தெரியும் என்பது தெளிவாக தெரிந்தது. அதே நேரத்தில் இத்தகைய சக்தி வாய்ந்த பொருட்களை பாதுகாப்பது எவ்வளவு கடினம் என்பதையும் அவன் நன்கு அறிந்திருந்தான். உதாரணமாக, மின்னல் மன்னன் மின்னல் பண்டைய குறியீட்டை வைத்திருந்தார். அந்த சக்தி காரணமாகவே அவர் இருளின் அடிமைகளின் இலக்காக மாறினார். இறுதியில் மிகவும் சக்தி வாய்ந்த நுட்பங்களை பயன்படுத்தி மட்டுமே மின்னல் மன்னன் இருள் மன்னனை சிறைபிடித்து பண்டைய மின்னல் குறியீட்டை பாதுகாக்க முடிந்தது. இல்லையெனில் அந்த பண்டைய குறியீடும் வேறு ஒருவரின் கைகளுக்கு சென்றிருக்கும். அதனால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருண்ட அரண்மனை அந்த பண்டைய இருண்ட குறியீட்டை தலைமுறை தலைமுறையாக பாதுகாத்து வந்தது உண்மையிலேயே பாராட்டத்தக்கதாக இருந்தது. அந்த நேரத்தில் ஆரண்யா சிறிது நேரம் யோசித்தாள். பின்னர் மீண்டும் பேசத் தொடங்கி, எனக்கு தெரிஞ்சு வித்யா அந்த பண்டைய குறியீட்டோட 6வது உரிமையாளரா இருக்கலாம். அதே மாதிரி இருண்ட அரண்மனையில பல ரகசிய நுட்பங்கள் இருக்குது. ஆனா வித்யா அது எதுலயும் தேர்ச்சி பெறாம இருக்கலாம். அதே நேரத்துல அவளை எதிர்க்கிற அந்த மூத்தவர்களுக்கு அத்தகைய நுட்பங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இது கண்டிப்பா வித்யாவுக்கு பெரிய சவாலாவும் சிரமமாவும் இருக்கும் என்றாள். ஆரண்யாவின் விளக்கத்தை புரிந்து கொண்ட ஜெயசமரன் மெதுவாக தலையசைத்தான்.
அவன் உண்மையில் இருண்ட அரண்மனையின் சக்தியை குறைத்து மதிப்பிட்டிருந்தான். இருப்பினும் அவன் முகத்தில் மீண்டும் அமைதியான புன்னகை தோன்றியது. அதை பார்க்கும்போது நிலைமை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அவன் பின்வாங்கப் போவது இல்லை என்பது தெளிவாக தெரிந்தது. பிறகு சிறிது நேரம் கழித்து, என்ன நடந்தாலும் சரி, வடக்கு பகுதியை ஆள்ற இருண்ட அரண்மனையோட உண்மையான சக்தி என்னன்னு நான் பார்க்கறேன் என்றான். இருண்ட அரண்மனை எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும் தான் அஞ்சப் போவதில்லை என்ற நம்பிக்கையுடன் ஜெயசமரன் அமைதியாக புன்னகைத்துக் கொண்டிருந்தான். அந்த புன்னகையில் அச்சமற்ற நம்பிக்கை தெளிவாக காணப்பட்டது. ஜெயசமரனின் அந்த அமைதியான முகத்தை கண்ட ஹாதிம் நிம்மதி பெருமூச்சு விட்டான். அந்த நேரத்தில் ஜெயசமரன் எவ்வளவு சக்தி வாய்ந்தவன் என்று அவனால் துல்லியமாக கணிக்க முடியவில்லை. இருந்தாலும் இருண்ட அரண்மனையின் 2 இந்திரஜித் மூத்தவர்களை அவன் ஒழித்த விதம் ஜெயசமரனால் வித்யாவுக்கு உதவ முடியும் என்பதை காட்டியது. அதன் பின்னர் ஜெயசமரன் மெதுவாக தனது கையை அசைத்தான். உடனே அவர்கள் அனைவரும் வேகமாக முன்னேறத் தொடங்கினர். அதே நேரத்தில் ஜெயசமரன் தனது உள் சக்திகளை தன்னை சுற்றிலும் பரப்பி எதுவும் தன் வழியில் தடையாக நிற்காமல் பார்த்து கொண்டான். கிழக்கு பகுதியைப் போல அல்லாமல் வடக்கு பகுதி பல்வேறு பேரரசுகளின் கட்டுப்பாட்டில் இல்லை. மாறாக அது முழுவதுமாக இருண்ட அரண்மனையின் ஆதிக்கத்தில் இருந்தது. அந்த அமைதி நிறைந்த பரந்த நிலப்பரப்பில் ஜெயசமரனும் அவனது தோழர்களும் வேகமாக முன்னேறினர். இருண்ட நகரத்திலிருந்து அவர்கள் இன்னும் தொலைவில் இருந்த போதிலும் தங்கள் வேகத்தை பயன்படுத்தி மறுநாள் காலையில் நகரத்தின் எல்லையை அடைந்தனர். அங்கு வந்தடைந்த ஜெயசமரன் ஒரு உயர்ந்த குன்றின் மீது நின்று அந்த பரந்த நகரத்தை அமைதியாக பார்த்தான். அந்த நகரம் கருமையான நிறத்தில் ஒரு விசித்திரமான காட்சியாக தோன்றியது. அதே நேரத்தில் நகரம் முழுவதும் இருளால் உருவாக்கப்பட்ட ஒரு கவசம் சூழ்ந்திருந்தது. அந்த கவசம் நகரம் முழுவதையும் பாதுகாத்தது. மேலும் கவனமாக பார்த்தபோது அந்த கவசத்தின் மீது எண்ணற்ற முத்திரைகள் பொறிக்கப்பட்டிருந்தன. அவை அனைத்தும் அபாயகரமான சக்திகளை வெளிப்படுத்துவதாக உணரப்பட்டது. அதைத் தொடர்ந்து சில நொடிகள் அந்த காட்சியை அமைதியாக கவனித்த பிறகு ஜெயசமரனும் அவனது தோழர்களும் கீழே இறங்கி நகரத்திற்குள் செல்லும் வழியை தேடத் தொடங்கினர். நகரத்திற்குள் நுழைவதற்கு முன்பே அது தனது வாழ்நாளில் பார்த்த மிகப்பெரிய நகரம் என்பதை ஜெயசமரன் உணர்ந்தான். அந்த பரந்த நகரத்தில் லட்சக்கணக்கான மக்கள் எளிதாக வசித்திருக்க முடியும். கூட்டம் அதிகமாக இருந்ததை பார்த்த ஹாதிம் மெதுவாக, இந்த புனித நாள் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை கொண்டாடப்படுற ஒரு நிகழ்வு. அதனால வடக்கு பகுதியில் இருக்கிற சின்னவங்க பெரியவங்கன்னு எந்த பாகுபாடும் இல்லாம இருண்ட அரண்மனைக்கு வந்து அவங்களோட வரியை செலுத்தணும். யாராவது வர தவறுனா இருண்ட அரண்மனை அவங்கள தண்டிக்க வரும் என்றார். இருண்ட அரண்மனையை பற்றிய இந்த விளக்கத்தை கேட்ட ஜெயசமரன் சற்று கவலை அடைந்தான். அந்த நேரத்தில் ஹாதிம் மீண்டும் ஏதோ யோசித்தபடியே, சமரா, இது புனித நாளுங்கிறதுனால இருண்ட நகரத்தோட பாதுகாப்பு ரொம்ப கடுமையா இருக்கும். அதுவும் இல்லாம நம்ம வித்யாவா அந்த மூத்தவங்க எங்க வச்சிருக்காங்கன்னு எனக்கு சரியா தெரியல. இப்போ இருண்ட நகரம் முழுவதும் அந்த மூத்தவர்களோட கட்டுப்பாட்டில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அதனால நம்ம பெரிய வாசல் வழியா போனா மாட்டிக்குவோம் என்றார். இதை கேட்ட ஜெயசமரன் அமைதியாக நகரத்தை நோக்கி பார்த்தான். சில நொடிகள் யோசித்த பிறகு, இப்போ நம்மளால பெரிய வாசல் வழியா இந்த நகரத்துக்குள்ள நுழைய முடியாதுன்னா நகரத்தை மூடி இருக்கிற இந்த கவசத்தை கிழிச்சிட்டு உள்ள போனா என்ன என்று கேட்டான். அந்த யோசனையை கேட்ட ஹாதிம் உடனே தலையசைத்தான். பின்னர் மெதுவாக, சமரா, நீ நினைக்கிற மாதிரி இந்த கவசத்தை கிழிக்கிறது ஒன்றும் அவ்வளவு சாதாரணமான விஷயமே இல்ல. இது எங்க இருண்ட அரண்மனையோட முதல் தலைவரால உருவாக்கப்பட்டது. நீ இதை வலுக்கட்டாயமா கிழிக்க முயற்சி பண்ணா இந்த கவசம் யாரோ ஒரு ஊடுருவல்காரன் உள்ள நுழைய முயற்சிக்கிறாங்கிற செய்திய நகரத்துல இருக்கிற எல்லா சக்தி வாய்ந்த வீரர்களுக்கும் அனுப்பிடும் என்றார். ஹாதிமின் வார்த்தைகளை அமைதியாக கேட்ட ஜெயசமரன் மீண்டும் புன்னகைத்தான். அந்த புன்னகையில் உறுதியும் நம்பிக்கையும் தென்பட்டது. பின்னர் மெதுவாக, இந்த கவசம் ரொம்ப வலிமையானதுன்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதால என்ன தடுக்க முடியாது. ஹாதிமண்ணா, நீங்களும் மியாவும் என்னை பின்தொடர்ந்து நகரத்துக்குள்ள வாங்க. மத்த எல்லாரையும் இங்கேயே இருக்க சொல்லுங்க என்றார். நகரத்திற்குள் நுழைவது எவ்வளவு கடினம் என்பதை நன்றாக அறிந்திருந்த ஹாதிம் சிறிது தயக்கத்திற்கு பிறகு அதற்கு ஒப்புக்கொண்டான். அதே நேரத்தில் ஜெயசமரன் தன் கையை மெதுவாக அசைத்தான். உடனே ஒரு வெள்ளி ஒளி வெளிப்பட்டது. அந்த ஒளி ஜெயசமரன், ஆரண்யா, ஆதிம் மற்றும் மியா ஆகிய 4வரையும் சூழ்ந்து கொண்டது. அதைத் தொடர்ந்து சில கணங்களில் சுற்றுப்புறம் மங்கத் தொடங்கியது. பிறகு அடுத்த நொடியில் அவர்கள் 4வரும் மறைந்து போனார்கள். அப்போது ஹாதிமுக்கு திடீரென தலை சுற்றியது. என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முயன்ற போது ஒரு பெரும் சத்தம் அவன் காதுகளை நிரப்பியது. அவன் உடனே திரும்பி பார்த்தான். அப்போது அவர்கள் இருண்ட நகரத்திற்கு சரியாக மேலே இருப்பதை அவன் கண்டான். அவர்களுக்கு பின்னால் நகரத்தை பாதுகாத்துக் கொண்டிருந்த கருப்பு கவசம் தெளிவாக தோன்றியது. ஆனால் அந்த கவசம் அவர்கள் மீது எந்த விளைவையும் ஏற்படுத்தவில்லை. இந்த காட்சி ஹாதிமை முற்றிலும் பேச முடியாதவனாக மாற்றியது. இருண்ட அரண்மனையின் வீரனாக இருந்ததால் அந்த கவசம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதை ஹாதிம் நன்கு அறிந்திருந்தான். இருந்தபோதிலும்
ஜெயசமரன் அதை இவ்வளவு எளிதாக தாண்டி நகரத்திற்குள் நுழைந்தது உண்மையிலேயே அச்சமூட்டுவதாக இருந்தது. அத்தியாயம் 2058. ஜெயசமரன் தொடர்ந்து புன்னகைத்துக் கொண்டிருந்தான். ஏனெனில் பண்டைய பரிமாண குறியீட்டை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாவிட்டாலும் இந்த வழியில் அதை பயன்படுத்த முடிந்தது அவனுக்குள் ஒரு நம்பிக்கையை உருவாக்கியது. அந்த நேரத்தில் ஹாதிமின் பார்வை தொலைவில் இருந்த ஒரு இடத்தின் மீது விழுந்தது. அங்கு எண்ணற்ற கருப்பு ஒளிகள் மின்னின. பிறகு அவை வானம் முழுவதும் பட்டாசுகள் பரவுவது போல விரிந்தன. அந்த காட்சியை பார்த்ததும் ஹாதிமின் முகத்தில் கவலை படர்ந்தது. அதோடு அவன் மெதுவாக, புனித நாள் தொடங்கிருச்சு என்றான். மறுபுறம் இருண்ட நகரத்தின் மையத்தில் கருங்கற்களால் செய்யப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான மேடை அமைந்திருந்தது. அந்த கருங்கற்களில் பலரின் பெயர்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. பல ஆண்டுகளாக இருண்ட அரண்மனையில் தங்கள் குறியீட்டை பதித்த தகுதியான போர் வீரர்களின் பெயர்கள்தான் அவை. அந்த இடம் இருண்ட மேடை என்று அழைக்கப்பட்டது. அதே நேரத்தில் இருண்ட நகரத்தில் மிகவும் சிறப்பு வாய்ந்த இடமாக அது கருதப்பட்டது. உண்மையில் இந்த மேடை புனித நாட்களில் மட்டுமே திறக்கப்படும். மேலும் அந்த இடத்திற்குள் நுழைய அனுமதி பெற்றவர்கள் வடக்கு பகுதியில் மிக உயர்ந்த பதவியில் இருப்பார்கள் என்பதும் அனைவருக்கும் தெரிந்திருந்தது. அந்த நேரத்தில் அந்த இடம் ஏராளமான மக்களால் நிரம்பியிருந்தது. ஆனால் பெரும் கூட்டம் இருந்த போதிலும் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. அந்த அமைதியில் யாரும் பேச துணியவில்லை. அப்போது அங்கிருந்த எண்ணற்ற கண்கள் பிரமிப்புடன் மேடையின் மையத்தை உற்று நோக்கின. அங்கே மேடைக்கு செல்ல நீண்ட படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருந்தன. அந்த படிக்கட்டுகளின் உச்சியில் ஒரு கருப்பு சிம்மாசனம் இருந்தது. அந்த சிம்மாசனத்தில் அமரும் எந்த வீரனாலும் முழு இருண்ட நகரத்தையும் எளிதாக பார்க்க முடிந்தது. இந்த இருக்கை தலைவருக்கே உரியது என்பதை அது தெளிவுபடுத்தியது. அங்கே கருப்பு உடை அணிந்த ஒரு பெண் அமர்ந்திருந்தாள். அவள் அணிந்திருந்த உடையில் தங்கத்தின் மங்கலான தடயங்கள் இருந்தன. அவளது முகத்தை உற்று பார்த்தால் பல வருடங்கள் கடந்திருந்தாலும் அவள் இன்னும் ஜெயசமரனின் தங்கை வித்யாதான் என்பது தெளிவாக தெரிந்தது. அவள் சிம்மாசனத்தில் அமைதியாக அமர்ந்து அனைவரையும் கூர்ந்து கவனித்தாள். அங்கே இவ்வளவு பெரிய கூட்டம் இருந்தும் யாரும் அவளை நேருக்கு நேர் பார்க்க துணியவில்லை. பிறகு சில கணங்கள் கழித்து அந்த அமைதியை கலைத்து, வித்யா, புனித நாளின் கொண்டாட்டங்கள் தொடங்கட்டும் என்றாள். அவள் இதை சொன்னவுடன் பலரின் குரல்கள் ஒரே நேரத்தில் மேலே எழுந்தன. அதனுடன் அவர்களின் சக்திகளும் வெளிப்பட்டன. அந்த சக்திகள் கருப்பு ஒளியாக மாறி வானத்தை நோக்கி உயரத் தொடங்கின. இதை பார்த்தவர்களுக்கு ஒரு மாபெரும் கொண்டாட்டம் தொடங்கப் போவது போல தோன்றியது. அதே நேரத்தில் இருண்ட மேடைக்கு அருகில் வடக்கு பகுதியின் பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த தலைவர்கள் ஒருவர் பின் ஒருவராக முன்னே வந்தனர். பிறகு மரியாதையான குரல்களுடன் அவர்கள் இருண்ட அரண்மனைக்கு மரியாதை செலுத்த தொடங்கினர். இந்த நிகழ்வு முழு வடக்கு பகுதிக்கும் மிக முக்கியமானதாக கருதப்பட்டது. அதனால் அப்பகுதியில் இருந்த பெரும்பாலான பிரிவுகளின் தலைவர்கள் நேரில் வந்து கலந்து கொண்டிருந்தனர். பின்னர் அவர்கள் இருண்ட அரண்மனையின் தலைவருக்கு முன்பாக தலை வணங்கி மரியாதை செலுத்தினர். அதைத் தொடர்ந்து சுற்றியிருந்த இரைச்சல் அதிகரித்த போதிலும் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த வித்யாவின் முகம் மாறவில்லை. மாறாக அவள் இருண்ட மேடையின் முன்புறத்தை வெறுமனே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது அங்கே சிலர் அமைதியாக நின்று கொண்டிருந்தனர். அவர்களில் பெரும்பாலானோருக்கு நரைத்த முடி இருந்தது. அவர்களின் உடைகள் இருண்ட அரண்மனையில் அவர்களுக்கு இருந்த உயர்ந்த அந்தஸ்தை வெளிப்படுத்தின. கொண்டாட்டத்தின் போது பலர் கண்களை மூடி மரியாதை செலுத்தி கொண்டிருந்தனர். ஆனால் யாரும் வித்யாவை நேராக பார்க்கவில்லை. அவர்களில் இறக்கும் தருவாயில் இருப்பது போல தோன்றிய 2 பெரியவர்களும் இருந்தனர். அந்த 2 பெரியவர்களும் மற்றவர்களுக்கு முன்னால் நின்றிருந்தனர். அவர்களின் நரைத்த முடியும் முகத்தில் இருந்த ஆழமான சுருக்கங்களும் அவர்கள் வயதை வெளிப்படுத்தின. ஆனால் அவர்களை பார்த்ததும் வித்யாவின் முகத்தில் ஒரு சிறிய கவலை தோன்றியது. அவள் உடனே தனது முஷ்டிகளை இறுக்கினாள். அதோடு அவளுடைய கண்களில் ஒரு விசித்திரமான கொலை வெறி மின்னியது. அந்த விரிவான கொண்டாட்டம் நீண்ட நேரம் தொடர்ந்தது. ஆனால் இந்த புனித நாளின் நிகழ்வு மற்ற நேரங்களை விட மிகவும் வித்தியாசமாக இருப்பதாக அனைவரும் உணர்ந்தனர். அப்போது அங்கிருந்த தலைவர்கள் முன்னால் நின்றிருந்த பெரியவர்களை ஒரு முறை பார்த்துவிட்டு பின்னர் தொலைவில் நின்றிருந்த எண்ணற்ற கருப்பு உடையணிந்த வீரர்கள் மீது தங்கள் பார்வையை திருப்பினர். அந்த வீரர்களில் ஒருவன் ஒரு பெரிய கருப்பு வாளை ஏந்தி இருந்தான். அவன் பார்க்க மிகவும் ஆபத்தானவனாக தோன்றினான். அதே நேரத்தில் வடக்கு பகுதியில் உள்ள ஒவ்வொரு பிரிவும் அந்த வீரர்களின் பிரிவை பற்றி நன்கு அறிந்திருந்தது. ஏனெனில் அவர்கள்தான் இருண்ட அரண்மனையின் மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் அஞ்சப்படும் பிரிவான இருண்ட மண்டபத்தைச் சேர்ந்தவர்கள். அந்த நேரத்தில் இருண்ட மண்டபத்தின் உறுப்பினர்கள் படிக்கட்டுகளுக்கு அருகில் நின்று கொண்டிருந்தனர். அப்போது அவர்களின் பார்வை பெரியவர்கள் மீது நிலைத்திருந்தது. அதோடு அவர்கள் பெரியவர்களிடமிருந்து ஒரு தாக்குதலை எதிர்பார்த்து தயாராக இருப்பது போல தோன்றியது. இது அந்த இடத்தின் சூழலை மேலும் விசித்திரமாக மாற்றியது. சிலர் மெதுவாக தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்தனர். அதில் பலர் சில வதந்திகளை ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தனர்.
அதனால் இன்றைய கொண்டாட்டம் ஒரு விசித்திரமான கலவரமாக மாறக்கூடும் என்பதையும் அவர்கள் உணர்ந்திருந்தனர். அவர்களின் ஒரே கேள்வி அது எப்போது வெடிக்கும் என்பதுதான். பிறகு சிறிது நேரம் கழித்து சத்தம் மெதுவாக குறையத் தொடங்கியது. முன்னால் நின்றிருந்த 2 பெரியவர்கள் அதை கவனித்தனர். பின்னர் அவர்கள் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த வித்யாவின் மீது தங்கள் பார்வையை திருப்பினர். அதன் பின் தங்கள் கைகளை மெதுவாக அசைத்து, எங்கள் மரபு கல்லே, உங்களை மனதார வரவேற்கிறோம் என்றார்கள். அதைத் தொடர்ந்து அனைவரும் தங்கள் கைகளை அசைத்தபோது வித்யா மெதுவாக தனது சிம்மாசனத்திலிருந்து எழுந்தாள். பிறகு தனது முஷ்டிகளை இறுக்கிக் கொண்டு மேடையைச் சுற்றியிருந்த எண்ணற்ற கருப்பு சக்திகளை அவள் வரவழைக்க தொடங்கினாள். அந்த சக்திகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து இருண்ட அரண்மனையின் முந்தைய தலைவர்கள் அனைவரின் பெயர்களும் பொறிக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கருங்கல்லாக உருமாறியது. அந்த கல் முழுமையாக உருவானதும் எண்ணற்ற வீரர்கள் மண்டியிட்டனர். பெரியவர்கள் அனைவரும் லேசாக தலை வணங்கினர். முன்னால் நின்றிருந்த அந்த 2 பெரியவர்கள் மட்டுமே தங்கள் பார்வையை தாழ்த்தி கொண்டிருந்தனர். அந்த தருணத்தில் வித்யாவும் மெதுவாக தலை வணங்கினாள். அதே நேரத்தில் அந்த கருங்கல் லேசாக நடுங்கத் தொடங்கியது. பின்னர் மேடையுடன் இணைந்திருந்த அந்த கல்லிலிருந்து ஒளிக்கீற்றுகள் வெளிப்பட ஆரம்பித்தன. இது நடந்து கொண்டிருந்த போது முன்னால் நின்று கொண்டிருந்த 2 பெரியவர்கள், இருண்ட அரண்மனையின் தலைவியே, நம் முன்னோர்களின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள் என்றனர். அவர்கள் இதை சொன்னபோது அவர்களின் கண்களில் ஒரு விசித்திரமான மகிழ்ச்சி மின்னியது. ஏனெனில் இன்று வித்யா முன்னோர்களின் ஆசீர்வாதங்களை வெற்றிகரமாக பெற்றுவிட்டால் அவள் உறுதியாக இருண்ட அரண்மனையின் தலைவியாகி விடுவாள். அந்த நிலையில் யாராலும் அவளுக்கு தீங்கு செய்ய முடியாது. பிறகு சில கணங்கள் கழித்து அந்த 2 பெரியவர்களும் தங்கள் கண்களை திறந்து கைகளை நீட்டினர். அந்த தருணத்தில் அவர்களின் வலதுபுறம் நின்றிருந்த மற்றொரு பெரியவரின் கண்களில் விசித்திரமான ஒளி தோன்றியது. பிறகு அவர் உடனடியாக நிறுத்துங்க என்று கத்தினார். அவர் இதை சொன்னவுடன் சூழ்நிலை திடீரென பதட்டமானது. மக்களின் இதய துடிப்பு வேகமடைந்தது. அதோடு அவர்கள் அனைவரும் இதுவரை அஞ்சியிருந்த விஷயம் நடக்கப் போகிறதா என்ற எண்ணம் பரவியது. அப்போது முன்னால் நின்றிருந்த 2 பெரியவர்களும் கலக்கத்துடன், முதல் மூத்தோரே, என்னாச்சு? நம்ம தலைவர் நம்ம முன்னோர்களோட ஆசீர்வாதங்களை பெற போற நேரத்துல ஏன் தடுக்கிறீங்க என்று கேட்டனர். இதை கேட்டதும் இருண்ட அரண்மனையின் முதல் மூத்தவர் என்று அழைக்கப்பட்ட அந்த மனிதர் அவர்கள் இருவரையும் கூர்ந்து கவனித்தார். பின்னர் தனது பார்வையை வித்யாவின் மீது திருப்பி அமைதியான குரலில், நம்ம பிரிவோட விதிகளின்படி மூத்தவர்களோட ஆதரவு கொண்ட தலைவர் மட்டும்தான் நம்ம முன்னோர்களோட ஆசீர்வாதங்களை பெற முடியும். ஆனா நம்ம புது தலைவரோட விஷயத்துல அது பொருந்தாதுன்னு நான் நம்புறேன். ஏன்னா நம்ம மூத்தவர்கள் யாரும் இந்த பொண்ணுக்கு ஆதரவு கொடுக்கல என்றார். இந்த வார்த்தைகள் கூட்டத்தில் பரவியவுடன் முன்னால் நின்றிருந்த கருப்பு உடை அணிந்த 2 பெரியவர்களின் முகங்கள் நிறம் மாறின. அவர்கள் உடனே வித்யாவை நோக்கி பார்த்தனர். அப்போது வித்யா தன் கண்களில் இரக்கமற்ற தன்மையுடன், முதல் மூத்தோரே, நம்ம தலைவர் இறக்குறதுக்கு முன்னாடி அவரே என்னை இந்த பிரிவோட தலைவரா நியமிச்சாரு. எல்லாத்துக்கும் மேல விதிகளின்படி தலைவரோட கட்டளைகள் மூத்தவர்களோட ஆதரவை விடவும் மேலானது என்றாள். அவள் சொன்னதை கேட்ட முதல் மூத்தவர் மெதுவாக சிரித்தார். பின்னர், அவர் இறக்குறதுக்கு முன்னாடி உன்னை இந்த பிரிவோட அடுத்த தலைவரா நியமிச்சாருன்னு நீதான் சொல்ற. ஆனா அதுக்கு சாட்சி யாராவது இருக்காங்களா? நீ மட்டும்தான் இதை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க. நாங்க சேகரிச்ச தகவல்களின்படி தலைவர் அவதாரம் ஆகிறதுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கும்போது நீ அவரை ரகசியமா தாக்கி இருக்க. அதனாலதான் அவர் அந்த முயற்சியில தோல்வி அடைஞ்சு இறந்திருக்காரு. அது மட்டும் இல்ல, அவர் இறந்ததுக்கு அப்புறம் நீ இருண்ட அரண்மனையோட புதிய தலைவர் ஆகணும்னு அவர்கிட்ட இருந்து பண்டைய இருண்ட குறியீட்டையும் எடுத்துக்கிட்ட. ஏய் பொண்ணு, நீ இளமையா இருக்கலாம், ஆனா நீ ரொம்ப இரக்கமற்றவ. உன் பிரிவோட தலைவரையே உன்னால எப்படி இவ்வளவு கொடூரமா கொல்ல முடிஞ்சது? அதுவும் நீ இருண்ட அரண்மனையோட அடுத்த தலைவர் ஆகணும்னு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீ இந்த பிரிவோட தலைவியாகிறதை எங்க முன்னோர்கள் ஒரு நாளும் விரும்ப மாட்டாங்க என்றார். இதை கேட்டதும் கருப்பு உடை அணிந்திருந்த ஒரு வயதான மனிதன் கோபமாக முன் வந்து, முதல் மூத்தோரே, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம தலைவர் முன்னாடி இவ்வளவு திமிரா நடந்துக்குவ? நம்ம தலைவரே இந்த பொறுப்பை இவகிட்ட ஒப்படைக்காம இருந்திருந்தா அந்த பண்டைய இருண்ட குறியீட்டை எடுக்கிறது அவ்வளவு சுலபமான காரியமா இருந்திருக்கும்னு நீ நினைக்கிறியா? எல்லாத்துக்கும் மேல அவ தலைவரோட புதையல வலுக்கட்டாயமா பெற்றிருக்க முடியும்னு நினைக்கிறியா? அது ஒரு நாள் சாத்தியமே இல்ல. ஒருத்தரோட அனுமதி இருந்தா மட்டும்தான் அவங்களோட புதையலை பெற முடியும்னு இங்க இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும். நீ நம்ம பிரிவோட தலைவரையே கேள்வி கேட்கிற. அதுக்கான தண்டனை ரொம்ப கடுமையானது என்று கத்தினார். ஆனால் முதல் மூத்தவர் அமைதியாக தனது கையை அசைத்து, நம்ம தலைவர் இந்த பொண்ணை ரொம்பவும் மதிச்சாரு. ஒருவேளை
இவன் ஏதாவது ஒரு தந்திரத்தை பயன்படுத்தி அந்த பண்டைய குறியீட்டையும் அவரோட புதையலையும் கைப்பற்றி இருக்கலாம். எப்படி இருந்தாலும் இந்த பிரிவோட தலைவராக விரும்பினா நம்ம இருண்ட அரண்மனையோட 2 புனித பொருட்களையும் ஒருத்தர் பெற்றிருக்கணும்னு இங்க இருக்கிற எல்லாருக்குமே நல்லா தெரியும் என்றார். இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் வித்யாவின் கண்களில் ஒரு இரக்கமற்ற ஒளி மின்னியது. அதைத் தொடர்ந்து அவளது நெற்றியில் மெதுவாக ஒரு பண்டைய குறியீடு தோன்றத் தொடங்கியது. அந்த குறியீடு தெளிவாக வெளிப்பட்டதும் விசித்திரமான இருள் அந்த பகுதி முழுவதையும் சூழ்ந்தது. அந்த இருளுக்குள் பண்டைய சக்திகளின் அபாயகரமான அசைவுகளை அனைவரும் உணரத் தொடங்கினர். அது பண்டைய இருண்ட குறியீட்டின் சக்திதான் என்பதை கூட்டத்தில் இருந்தவர்கள் அனைவரும் புரிந்து கொண்டனர். இதை கண்ட முதல் மூத்தவரின் கண்களில் ஒரு விசித்திரமான ஒளி தோன்றியது. பிறகு அவர் மெதுவாக சிரித்துக் கொண்டே, சரி, உன்கிட்ட பண்டைய இருண்ட குறியீடு இருக்குதுன்னு தெளிவா தெரியுது. ஆனா அந்த இன்னொரு புனித பொருள் என்னாச்சு? என்று கேட்டார். அப்போது வித்யா தனது கையை மெதுவாக அசைத்தாள். உடனே அவளது கையில் கருப்பு ஒளி திரளத் தொடங்கியது. அந்த ஒளி சில கணங்களில் ஒரு பெரிய கருப்பு வாளாக உருமாறியது. அந்த வாளின் மேற்பரப்பில் எண்ணற்ற மர்மமான குறியீடுகள் பொறிக்கப்பட்டிருந்தன. அந்த ஆயுதத்தை பார்த்த பலரும் திகைப்பில் பேச்சற்று நின்றனர். ஏனெனில் இருண்ட அரண்மனை மக்களிடையே அந்த வாள் ஒரு உயர்ந்த அந்தஸ்தை கொண்டிருந்தது என்பது அனைவருக்கும் தெளிவாக தெரிந்தது. பிறகு முதல் மூத்தவரை நேராக பார்த்த வித்யா இரக்கமின்றி, இதுதான் இருண்ட அரண்மனையோட 2வது புனித புதையலான இருண்ட வாள். பட்டியல்ல இருக்கிற 5வது சக்தி வாய்ந்த புதையல். முதல் மூத்தவரே, இதுக்கப்புறமும் உங்களுக்கு வேற என்ன வேணும்னு சொல்லுங்க என்று கேட்டாள். வித்யாவின் கைகளில் இருந்த வாளை பார்த்ததும் முதல் மூத்தவரின் முகம் உடனே நிறம் மாறியது. அவர் உடனே தனக்கு முன்னால் நின்றிருந்த 2 பெரியவர்களை நோக்கி பார்த்தார். ஒரு கணம் கழித்து அவர்கள் இருவரும் மெதுவாக தங்கள் பார்வையை வித்யாவின் பக்கம் திருப்பினர். பின்னர் அவர்கள் அமைதியாக, வித்யா, உன் கையில இருக்கிற அந்த இருண்ட வாள் முழுமையானதுன்னு நீ உறுதியா நம்புறியா என்று கேட்டனர். இதை கேட்டதும் அனைவரின் பார்வையும் மிகவும் ஆபத்தானவர்களாக தோன்றிய அந்த 2 பெரியவர்களை நோக்கி திரும்பியது. அந்த நேரத்தில் வித்யாவின் முகத்தில் லேசான கலக்கம் தோன்றியது. பிறகு அவள் வாளின் மீது தனது பிடியை இறுக்கிக் கொண்டு, மூத்தவர்களே, நீங்க 2 பேரும் என்ன சொல்றீங்க? இந்த வாள் ஒரு போலி இருண்ட வாள்னு நினைக்கிறீங்களா என்று கேட்டாள். இதை கேட்ட 2 பெரியவர்களும் மிக தெளிவாக, நாங்க அப்படி சொல்லல. இந்த இருண்ட வாள் உண்மையானதுதான். ஆனா அது முழுமையற்றது. அதனால சட்டப்படி இருண்ட அரண்மனையோட 2 புனித பொருட்களும் உன்கிட்ட இல்ல. உனக்கு மட்டும் இல்ல, முந்தைய தலைவருக்கு கூட இந்த வாள் முழுமையற்றதுன்னு தெரியாது. பதவிய பொறுத்தவரை முந்தைய தலைவரான உன்னோட குருவும் எங்களை மூத்தவர்கள்னு தான் கூப்பிட்டாரு. அதனால இருண்ட அரண்மனையோட பல ரகசியங்கள் அவருக்கு தெரியாதுங்கிறதுல எங்களுக்கு எந்த ஆச்சரியமும் இல்ல. பண்டைய காலத்திலிருந்தே இந்த இருண்ட வாள் 2 பகுதிகளா பிரிக்கப்பட்டிருக்குது. அதுல ஒரு பகுதி அதோட உடல், இன்னொரு பகுதி அதோட ஆன்மா. இப்போ உன் கையில இருக்கிறது அதோட உடல் மட்டும்தான். அதுல இருண்ட வாளோட ஆன்மா இல்ல. அப்படி இருக்கும்போது இதை நாங்க எப்படி முழுமையானதா கருத முடியும் என்று கேட்டார்கள். அந்த வார்த்தைகளை கேட்டதும் வித்யாவின் முகத்தில் கோபம் மேலும் அதிகரித்தது. அவள் உடனே கோபமான குரலில், நீங்க சொல்றத நான் நம்பல. நீங்க 2 பேரும் இருண்ட அரண்மனையில உயர்ந்த பதவிகள் இருந்தா என்ன? இந்த பிரிவோட புனிதமான பொருட்களை அவமதிச்சதுக்காக நீங்க 2 பேரும் தண்டிக்கப்படணும் என்றாள். இதை கேட்ட 2 பெரியவர்களும் கோபமடைந்து, உனக்கு எவ்வளவு தைரியம்? உன்னோட குரு கூட எங்களுக்கு எதிரா இப்படி பேச துணிய மாட்டாரு. நீ ரொம்ப திமிர் பிடிச்ச பொண்ணு. பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு அடிப்படை நாகரிகம் கூட உன்கிட்ட இல்ல. பெரும்பாலான மூத்தவர்கள் ஏன் உன்னை ஆதரிக்க விரும்பலன்னு இப்பதான் எங்களுக்கு புரியுது. இருண்ட வாள் முதல்ல இருண்ட மண்டபத்துக்கு சொந்தமானது. ஆனா ஒரு பண்டைய போறப்ப இந்த புனித பொருள் கடுமையா சேதமடைஞ்சது. கடைசியில அது நம்ம இருண்ட அரண்மனையோட முதல் தலைவரோட கைக்கு வந்துச்சு. அதை மீட்டெடுப்பதற்கான வழியை கண்டுபிடிக்க அவர் அவரோட வாழ்நாள் முழுக்க முயற்சி பண்ணாரு. கடைசியில அவர் இறக்குறதுக்கு முன்னாடி இருண்ட வாளை முழுமையாக்க தன்னைத்தானே தியாகம் பண்ணாரு. அதுக்கப்புறம் தான் இருண்ட வாள் முழுமையடைஞ்சது. ஆனா துரதிருஷ்டவசமா சூழ்நிலைகள் காரணமா இருண்ட வாள் எங்கேயோ காணாம போயிடுச்சு. அதுக்கு உன்னோட குரு தான் காரணம். ஆனா அவர் நம்ம இருண்ட அரண்மனைக்காக நிறைய பண்ணியிருக்காரு. அதனால நாங்க 2 பேரும் உண்மையை வெளிப்படுத்த வேண்டாம்னு முடிவு பண்ணோம். ஆனா நாங்க மறுபடியும் அந்த தப்ப பண்ண போறதில்ல என்றார்கள். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது வித்யா அந்த இருண்ட வாளின் மீது தனது பிடியை மேலும் இறுக்கிக் கொண்டிருந்தாள். அதோடு அவளது கண்களில் கொலை வெறி மின்னியது. அந்த நேரத்தில் தூரத்தில் நின்று கொண்டிருந்த 2 பெரியவர்கள் கனத்த குரலில், மூத்தவரே,
இப்படி ஒரு விஷயத்தை நாங்க கேள்விப்பட்டதே இல்ல. நீங்க சொல்றது உண்மைன்னு உங்களால நிரூபிக்க முடியுமா? இல்ல இது வெறும் பேச்சு மட்டும்தானா? என்று கேட்டனர். அவர்கள் இருவரும் இருண்ட மண்டபத்தின் பெரியவர்கள் என்பதால் வித்யாவின் பக்கம் நின்றிருந்தனர். அதே நேரத்தில் நிலைமை மோசமடைவதை உணர்ந்து அவர்கள் தலையிட்டனர். அதற்கு இரண்டு பெரியவர்களும் அமைதியாக, இந்த இருண்ட வாள் முழுமையற்றதுன்னு நிரூபிக்கிறது ஒன்றும் அவ்வளவு கடினமான காரியம் இல்ல. ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பெண் உண்மையை அறிய தயாரா இருக்கிறாளா? என்று கேட்டனர். இதை கேட்ட வித்யா அந்த பெரியவர்களை உற்று பார்த்தாள். பின்னர் பற்களை கடித்தபடியே, அப்படின்னா உண்மை என்னன்னு எங்க எல்லாருக்கும் காட்டுங்க என்றாள். அத்தியாயம் 2059. வித்யாவின் வார்த்தைகளை கேட்டதும் அந்த இரண்டு பெரியவர்களின் முகங்களில் மெல்லிய புன்னகை தோன்றியது. பிறகு அவர்கள் அமைதியாக, இந்த வாள் முழுமையானதா இல்ல முழுமையற்றதாங்கிறத மரபுக்கல் தான் தீர்மானிக்கும். ஏன்னா இந்த மரபுக்கல்ல நம்ம பிரிவோட முதல் தலைவரோட சக்தி இருக்குதுன்னு இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அதுவும் இல்லாம இந்த இருண்ட வாளும் முதல் தலைவரோட ஆன்மாவை கொண்டே முழுமையாக்கப்பட்டது. அதனால இந்த பொண்ணு இந்த வாளை வச்சு மரபுக்கல்ல தாக்கட்டும். இந்த வாள் முழுமையானதா இருந்தா அது மரபுக்கல்ல ஒரு அடையாளத்தை பதிக்கும். ஆனா அது முழுமையற்றதா இருந்தா அதனால எந்த பயனும் இருக்காது. இந்த மாதிரி பண்றது நம்ம முன்னோர்களுக்கு கொஞ்சம் கோபத்தை ஏற்படுத்தலாம். இருந்தாலும் இதை இருண்ட அரண்மனையோட நன்மைக்காக மட்டும்தான் பண்றோம். அதனால இப்ப நீ என்ன பண்ண போற? இத முயற்சி பண்ணி பார்க்க உனக்கு தைரியம் இருக்குதா? என்று கேட்டார்கள். அந்த கேள்வியை கேட்டவுடன் எண்ணற்ற கண்கள் வித்யாவை நோக்கி திரும்பின. ஏனெனில் அவர்கள் அனைவரும் அவளது பதிலை எதிர்பார்த்தனர். அந்த நேரத்தில் இருண்ட மண்டபத்தின் உறுப்பினர்கள் வித்யாவை நோக்கி, தலைவரே, இந்த ரெண்டு பேரோட வலையில சிக்கிக்க வேண்டாம். இவங்க எல்லாத்துக்கும் தயாரா தான் இங்க வந்திருக்காங்க என்றனர். ஆனால் வித்யா ஆழமாக மூச்சு விட்டு, இந்த நிலைமையில அவங்க சொல்றத ஒத்துக்கிறத தவிர எனக்கு வேற வழி இல்லை. சரி, இந்த வாளை பயன்படுத்த நான் தயார் என்றாள். அவள் இவ்வாறு கூறியவுடன் அவளது கண்கள் விசித்திரமாக ஒளிரத் தொடங்கின. அடுத்த கணமே அவள் சிம்மாசனத்திலிருந்து மறைந்து போனாள். பின்னர் மரபுக்கல்லின் முன் நேராக தரையிறங்கினாள். அங்கு வந்ததும் அவள் இருண்ட வாளின் பிடியை இறுக்கமாக பற்றி கொண்டாள். அதன் பின் அதை பலமாகச் சுழற்றி மரபுக்கல்லின் மீது ஒரு சக்தி வாய்ந்த தாக்குதலை மேற்கொண்டாள். அந்த தாக்குதலின் சத்தம் அந்த பகுதி முழுவதும் எதிரொலித்தது. உடனே அங்கிருந்த எண்ணற்ற கண்கள் அனைத்தும் மரபுக்கல்லை நோக்கி திரும்பின. ஆனால் இருண்ட வாள் தாக்கிய இடத்தில் எந்த காயத்தையும் காண முடியாததை பார்த்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். அந்த அமைதிக்குள் ஒரு சலசலப்பு பரவியது. அந்த சூழலில் வித்யா மெதுவாக பின்வாங்க தொடங்கினாள். அவள் மீண்டும் மரபுக்கல்லை பார்த்தாள். அது முன்பிருந்தபடியே இருந்தது. இதை கண்டவுடன் அவளது முகம் லேசாக வெளிரியது. அதைத் தொடர்ந்து அவளது உதடுகளின் ஓரத்தில் சிறிதளவு இரத்தம் வழிந்தது. அதே நேரத்தில் இரண்டு மூத்த பெரியவர்களின் முகங்களில் மெதுவான புன்னகை தோன்றியது. பிறகு அவர்கள் வித்யாவை நோக்கி, ஏய் பொண்ணே, உனக்கு இன்னும் வேற ஏதாவது சொல்ல வேண்டி இருக்குதா? இல்ல நாங்க சொல்றது உண்மைதான், நீ ஏத்துக்கிறியா என்று கேட்டனர். அந்த கேள்வி வித்யாவின் இதயத்தில் உணர்ச்சிகளின் புயலை எழுப்பியது. இருப்பினும் அவள் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டாள். பின்னர் அமைதியான குரலில், இந்த பெரியவங்க சொல்றது உண்மைதான் போல. இந்த இருண்ட வாள் உண்மையிலேயே முழுமையடையல என்று பதிலளித்தாள். அவளது பதிலை கேட்டதும் அந்த இரண்டு மூத்த பெரியவர்களும் திருப்தி அடைந்தனர். ஆனால் அவர்கள் மேலும் பேசுவதற்குள் வித்யா சாமர்த்தியமாக, இன்னையிலிருந்து இந்த இருண்ட வாளோட ஆன்மாவை கண்டுபிடிக்கிறது என்னோட பொறுப்பு. நான் இந்த இருண்ட வாளோட ஆன்மாவை கண்டுபிடிக்கிற வர என் குருவோட ஆன்மா அமைதியடையாது என்றாள். அவளது வார்த்தைகள் அங்கிருந்தவர்களை அமைதியாக்கின. பிறகு பெரியவர்களில் ஒருவர் தனக்குள், இரும்பை எப்படி வளைக்கணும்னு இந்த பொண்ணுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்குது. அதனால அவளை தலைமை பதவியிலிருந்து நீக்கிறது நாம நினைச்ச அளவுக்கு அவ்வளவு எளிதா இருக்காது என்றார். அந்த நேரத்தில் இரண்டு பெரியவர்களும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பின்னர் அனைவரையும் பார்த்து, இருண்ட வாளோட ஆன்மாவை கண்டுபிடிக்கிற பொறுப்பு நம்ம இருண்ட அரண்மனைக்கு இருக்குது. ஆனா இந்த பொண்ணுகிட்ட ரெண்டு புனித பொருட்களும் இல்லாததால அவளால இந்த பிரிவோட தலைவி பதவியை வகிக்க முடியாதுங்கிறதையும் நாம மறந்துடக்கூடாது என்றார்கள். அவர்களின் வார்த்தைகள் வித்யாவின் கண்களில் இரக்கமற்ற ஒளியை ஏற்படுத்தின. அதோடு அவளது கோபம் மெதுவாக அதிகரித்தது. பிறகு சில நொடிகளில் அவளது நெற்றியில் ஒரு பண்டைய குறியீடு தோன்றியது. அதை பார்த்து அங்கிருந்த அனைவரும் அவள் தாக்க தயாராக இருப்பதை உணர்ந்தனர். அப்போது வித்யா மெதுவாக, மூத்தோர்களே, நீங்க இருண்ட வாளை சோதிச்சிட்டீங்க. இப்போ பண்டைய இருண்ட குறியீட்டையும் சோதியுங்க. இந்த பண்டைய குறியீடு முழுமையானதா இல்லையான்னு நீங்க பார்க்கணுமா? நீங்க விரும்பினா நான் அதை உங்க ரெண்டு பேர் மேலையும் பயன்படுத்தி இந்த குறியீட்டோட உண்மையையும் இந்த உலகத்துக்கு காட்டுறேன் என்றாள். அவளது வார்த்தைகள் அவளுடைய கொடிய நோக்கத்தை வெளிப்படுத்தின. அதே நேரத்தில்
அந்த இரண்டு பெரியவர்களும் அவளது நெற்றியிலிருந்து வெளிப்படும் பண்டைய சக்திகளை உணர்ந்தனர். உடனே அவர்களது முகங்களும் கோபத்தால் கடினமடைந்தன. பின்னர் அவர்கள் முன் வந்து, ஏய் பொண்ணு, இப்ப நீ என்ன சொன்ன? இந்த பண்டைய இருண்ட குறியீட்டை எங்க மேல பயன்படுத்த போறியா? என்று கேட்டனர். அதற்கு வித்யா, பண்டைய இருண்ட குறியீடு தான் நம்ம பிரிவோட தலைவருக்கான உண்மையான அடையாளம். மூத்தோர்களே, நான் உங்க 2 பேரையும் மதிக்கிறேன். அதனாலதான் இதுவரைக்கும் உங்க அறிவுரைகளை பின்பற்றி வந்தேன். ஆனா நீங்க 2 பேரும் இவ்வளவு பிடிவாதமா இருந்தா இந்த இருண்ட அரண்மனையை சுத்தம் பண்ண நான் பண்டைய இருண்ட குறியீட்டை அழைக்க வேண்டியிருக்கும். ஏன்னா பல ஆண்டுகளா இங்க நிறைய அழுக்குகள் சேர்ந்திருக்கு. அதனால அதையெல்லாம் சுத்தம் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு என்றாள். அவளது வார்த்தைகளை கேட்டவுடனே அந்த 2 பெரியவர்களும் முன்னேறினர். அப்போது அவர்களது உடல்களிலிருந்து அளவற்ற சக்தி வெளிப்பட்டது. பிறகு அந்த சக்தி பண்டைய குறியீட்டின் ஒளியை எதிர்த்து நின்றது. அதை பார்த்ததும் அந்த இடத்தின் சூழல் பதட்டத்தால் நிரம்பியது. அதோடு எந்த நேரத்திலும் ஒரு அபாயகரமான போர் வெடிக்கலாம் என்று தோன்றியது. இந்த அமைதியற்ற சூழலின் மத்தியில் பெரியவர்களில் ஒருவரின் கண்கள் திடீரென பிரகாசித்தன. பின்னர் அவர் மெதுவாக, நான் ஒத்துக்கிறேன். உன்னோட குரு உண்மையிலேயே ரொம்ப திறமையான ஒரு சீடரை தான் தேர்ந்தெடுத்திருக்காரு. கொள்கை அளவுல இருண்ட அரண்மனையோட அடுத்த தலைவரா உன்னை நாங்க அனுமதிக்கலாம். ஆனா அதுக்கு நீ ஒரு நிபந்தனைக்கு ஒத்துக்கணும் என்றார். ஆனால் வித்யாவின் முகத்தில் இருந்த கோபம் சற்றும் குறையவில்லை. ஏனெனில் அந்த 2 பெரியவர்களும் மிகுந்த சக்தி வாய்ந்தவர்கள் என்பதை அவள் அறிந்திருந்தாள். அதனால் பண்டைய இருண்ட குறியீடு இருந்த போதிலும் கூட அவர்களை தனியாக எதிர்கொள்வது அவளுக்கு கடினம் என்பதை அவள் புரிந்து கொண்டிருந்தாள். அவளது மௌனத்தை கவனித்த அந்த 2 பெரியவர்களும் மெதுவாக, இங்க பாரு, எங்களோட நிபந்தனை அவ்வளவு கடினமானது இல்ல. உண்மையில எங்களுக்கு ஒரு பேரன் இருக்கிறான். உன்னை ரொம்ப விரும்புற ஒருத்தன். நீ அவனை திருமணம் பண்ணிக்க சம்மதிச்சா நீ எங்க தலைவியா இருக்கிறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல என்றார்கள். இதை சொன்னதும் அந்த 2 பெரியவர்களும் மெதுவாக கை அசைத்தனர். அதே நேரத்தில் அவர்களின் முகங்களில் புன்னகை விரிந்தது. பிறகு அடுத்த கணமே பெரியவர்கள் கூட்டத்தின் நடுவிலிருந்து கருப்பு உடை அணிந்த ஒரு இளைஞன் முன்னே வந்தான். அப்போது அவனது கண்களில் விசித்திரமான மகிழ்ச்சி மின்னியது. அவன் நேராக வித்யாவை பார்த்து, வித்யா, நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சா நீ தலைவியாகிறதை என்னோட தாத்தாக்கள் 2 பேருமே தடுக்க மாட்டாங்க. இது நான் உனக்கு கொடுக்கிற வாக்குறுதி என்றான். இந்த காட்சியை தூரத்திலிருந்து கவனித்துக் கொண்டிருந்த முதல் மூத்தவரின் முகம் உடனே மாறியது. அவர் கவலையுடன் அந்த 2 பெரியவர்களையும் நோக்கி பார்த்தார். ஏனெனில் வித்யா தலைவியாவதை தடுக்கவே அவர் விரும்பினார். ஆனால் நிலைமை இவ்வாறு மாறும் என்று அவர் ஒருபோதும் எதிர்பார்த்திருக்கவில்லை. அந்த நேரத்தில் 2 மூத்த பெரியவர்களும் கைகளை மெதுவாக அசைத்து முதல் மூத்தவரை அமைதியாக இருக்க சைகை செய்தனர். அப்போது அவர்களின் கண்களில் ஒரு விசித்திரமான ஒளி மின்னியது. அதோடு அவர்களின் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. அந்த சூழலில் 2 அரண்மனையின் அந்த பகுதி முழுவதும் ஒரு விசித்திரமான அமைதியில் மூழ்கியது. அங்கிருந்த எண்ணற்ற கண்கள் வித்யாவை நோக்கி நிலைத்திருந்தன. தற்போதைய நிலைமை அனைவரும் எதிர்பார்த்ததை விட மிகவும் விசித்திரமாக இருந்தது. அதே நேரத்தில் தலைவராக தொடர்வதற்காக மூத்த பெரியவர்களின் பேரனை மணக்க வித்யா சம்மதிப்பாளா என்பது யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் அந்த இளைஞன் தனது வார்த்தைகளை முடித்தவுடனே மேடையின் மேல் திடீரென ஒரு சலசலப்பு எழுந்தது. அதைத் தொடர்ந்து கண்ணிமைக்கும் நேரத்தில் கருப்பு உடை அணிந்த பல்லாயிரக்கணக்கான வீரர்கள் அங்கு தோன்றினர். அந்த காட்சி அங்கிருந்த அனைவரையும் அதிர்ச்சி அடைய செய்தது. பின்னர் வித்யா கம்பீரமான குரலில், இவங்க 2 பேரும் துரோகிகள். இந்த பிரிவில் அவங்களோட மூத்தவர்கள்ங்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி இருண்ட அரண்மனையோட தலைவர் பதவி அடையணும்னு என்ன தலைவர் பதவியிலிருந்து நீக்க எல்லா சதி வேலையையும் பண்றாங்க. இவங்களோட சொந்த நலனுக்காக இவங்க நம்ம இருண்ட அரண்மனையோட பழைய தலைவரோட கட்டளைகளை மீறி இந்த பிரிவோட விதிகளை மீற துணிஞ்சிருக்காங்க. இதுக்கு இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று கேட்டாள். வித்யா இந்த வார்த்தைகளை சொன்னவுடனே சுற்றி இருந்தவர்கள் பலரும் ஒருமித்த குரலில், இவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கணும் என்று கத்தினர். இதை கேட்டதும் அந்த 2 பெரியவர்களின் முகங்கள் கோபத்தால் சிவந்தன. அவர்கள் உடனே முன் வந்து, ஏய் பொண்ணே, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்களை இப்படி நடத்துவ என்று கத்தினர். அந்த நேரத்தில் வித்யா அமைதியாகவும் உறுதியுடனும், இப்ப நீங்க 2 பேரும் பின்வாங்க தயாரா இல்ல, அதனால இன்னைக்கு என்னோட பண்டைய இருண்ட குறியீடு எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு நான் சோதிச்சு பாத்துக்கிறேன் என்றாள். இதைத் தொடர்ந்து அவள் உடனே தனது கைகளை இறுக்கினாள். பிறகு அடுத்த கணமே அவளது கைகளிலிருந்து கருப்பு ஒளி வெடித்து சிதறியது. அந்த ஒளி விரைவாக பரவி அந்த பகுதி முழுவதையும் இருளில் மூழ்கடித்தது. இந்த மாற்றத்தை கவனித்த 2 பெரியவர்களும் கோபத்துடன், ஏய் பொண்ணே, எங்க கிட்ட இப்படி எல்லாம் பேச உனக்கு தகுதியே இல்ல. உனக்கு உன்னோட எல்லைகள் தெரியல போல. இப்ப நீ எங்களை இந்த அளவு கோபப்படுத்துறதுனால எங்க கோபத்தோட விளைவுகளை நீ சந்திச்சே ஆகணும். உண்மையிலேயே உன்னோட பண்டைய இருண்ட குறியீடு எங்க சக்திகளை அடைக்கிறோம்னு நினைக்கிறியா என்று கத்தினர்.
இந்த வார்த்தைகள் முடிந்தவுடன் அவர்கள் தங்கள் இடங்களிலிருந்து திடீரென மறைந்தனர். அடுத்த கணமே அவர்கள் நடுவானில் தோன்றினர். அப்போது அவர்களின் கைகள் விசித்திரமான முத்திரைகளை உருவாக்கத் தொடங்கின. பின்னர் அவர்களின் கைகளிலிருந்து 2 ஒளி கீற்றுகள் வெளிப்பட்டு நேராக மரபு கல்லை நோக்கி சென்றன. அந்த தாக்குதலை மேற்கொண்ட போது அந்த 2 பெரியவர்களும் ஒருமித்த குரலில், எங்களோட பல ஆண்டுகால விசுவாசத்துக்கு பதிலா அந்த பண்டைய இருண்ட குறியீட்டை எதிர்த்து போராட மூதாதையர்களோட ஆன்மாக்கள் எங்களுக்கு உதவும்னு நம்புறோம் என்றார்கள். அவர்கள் இதை சொன்னவுடன் அவர்கள் கைகளிலிருந்து வெளிப்பட்ட கருப்பு ஒளி நேராக மரபு கல்லை தாக்கியது. உடனே அந்த கல் கடுமையாக நடுங்கத் தொடங்கியது. பிறகு அதிலிருந்து ஒரு கருப்பு ஒளி வெளிப்பட்டு வானத்தை நோக்கி உயரத் தொடங்கியது. அந்த ஒளி உயர்ந்து கொண்டே சென்றபோது வித்யாவின் முகம் மெதுவாக பலவீனமடைந்தது. ஏனெனில் தனது உடலில் இருந்த பண்டைய இருண்ட குறியீட்டை ஒரு வலுவான சக்தி எதிர்த்து போராடுவதை அவள் உணர்ந்தாள். அப்போது மரபு கல்லிலிருந்து வெளிப்படும் அந்த ஒளியை கண்டவுடன் அவள் அதிர்ச்சியுடன், மூதாதையர்களோட ஆன்மாவா என்று கேட்டாள். அந்த கணத்தில் 2 பெரியவர்களும் ஏன் இதுவரை தன்னை நேரடியாக எதிர்க்க தயங்கினர் என்பது வித்யாவுக்கு புரிந்தது. அதே நேரத்தில் மரபுக்கல்லை வழிபட்ட பிறகே அவர்களால் தங்கள் மூதாதையர்களின் ஆன்மாக்களை அழைக்க முடிந்தது என்பதையும் அவள் உணர்ந்தாள். வித்யாவின் முகத்தில் தோன்றிய பலவீனத்தை கண்ட அந்த 2 பெரியவர்களும் சிரித்தனர். பின்னர் அவர்கள் கேலியாக, ஏய் பொண்ணே, உன்னோட அந்த பலவீனமான சக்திகளை வச்சுக்கிட்டு எங்க 2 பேரையும் நீ எதிர்கொள்ள பாக்குறியா? உன்னோட வரம்புகள் என்னன்னு நீ முன்னாடியே தெரிஞ்சு வச்சிருக்கணும் என்றனர். இதை சொன்னதும் அந்த 2 பெரியவர்களின் உடல்களிலிருந்து அவதார் நிலை சக்திகள் நிரம்பிய 2 கருப்பு ஒளி கதிர்கள் வெளிப்பட்டன. பிறகு அந்த அபாயகரமான தாக்குதல்கள் வேகமாக வித்யாவை நோக்கி நகரத் தொடங்கின. 2 பெரியவர்களின் ஒருங்கிணைந்த தாக்குதலை எதிர்கொண்ட வித்யா ஆபத்து நெருங்கிவிட்டதாக உணரத் தொடங்கினாள். உடனே பற்களை கடித்தபடி அவள் இருண்ட வாளின் மீது தனது பிடியை வலுப்படுத்தி வாழ்வா சாவா என்ற போருக்கு தன்னை தயார் செய்து கொண்டாள். ஆனால் அவள் எந்த நடவடிக்கையும் எடுக்கும் முன்பே வானத்தில் திடீரென ஒரு சக்தி வாய்ந்த இடி மின்னல் வெடித்தது. அந்த இடி மின்னல் ஒளி அங்கிருந்த அனைவரையும் திகைக்க வைத்தது. அவர்கள் உடனே வானத்தை நோக்கி பார்த்தபோது அது அடர்ந்த கருமேகங்களால் மூடப்படுவதை கவனித்தனர். அதைத் தொடர்ந்து சில கணங்களில் மின்னலால் உருவான ஒரு பிரம்மாண்டமான நாகம் வானத்தில் தோன்றியது. பிறகு அந்த மூர்க்கமான நாகம் வேகமாக இறங்கி பெரியவர்களின் தாக்குதல்களுடன் நேரடியாக மோதியது. அது மோதியது மட்டுமல்லாமல் அந்த மின்னல் நாகம் பெரியவர்களின் அவதார் நிலை சக்தியால் உருவாக்கப்பட்ட தாக்குதல்களையே முற்றிலும் அழித்தது. அதன் பின் அது எந்த தாமதமும் இன்றி அந்த 2 பெரியவர்களையும் நோக்கி வேகமாக முன்னேறத் தொடங்கியது. இந்த காட்சியை கண்ட அந்த 2 பெரியவர்களும் திகைத்து போனார்கள். உடனே அவர்களது உடல்களிலிருந்து அளவற்ற சக்தி வெளிப்பட்டது. அதோடு அவர்கள் வேகமாக முன்னேறி சென்று மின்னல் நாகத்துடன் மோதினர். அவர்கள் மோதிய கணத்தில் எல்லா திசைகளிலிருந்தும் மின்னல் கீற்றுகள் சிதறின. அந்த அதிர்வில் 2 பெரியவர்களும் நூற்றுக்கணக்கான அடிகள் பின்வாங்கினர். அதே நேரத்தில் அவர்களின் முகங்களில் திடீரென மாற்றம் தோன்றியது. பின்னர் அதிர்ச்சியுடன் அவர்கள், இருண்ட அரண்மனையோட விஷயங்கள்ல தலையிட இங்க எவனுக்குடா அவ்வளவு தைரியம் இருக்குதே என்று கத்தினர். ஆனால் அவர்களின் குரல் முடிவடையும் முன்பே இன்னொரு மின்னல் தரையை நோக்கி பாய்ந்து வித்யாவின் முன் விழுந்தது. பிறகு அந்த மின்னல் மெதுவாக ஒரு மனித உருவமாக மாறத் தொடங்கியது. அந்த காட்சியை பார்த்த வித்யாவின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. இதை கண்ட 2 பெரியவர்களும் உடனடியாக முன்னோக்கி விரைந்து அங்கிருந்த வீரர்களை நோக்கி, அந்த பொண்ணை உடனே காப்பாத்துங்க, ஒரு வெளி அச்சுறுத்தல் நம்ம பிரிவை தாக்குது என்று கூச்சலிட்டனர். அவர்களின் கட்டளையை தொடர்ந்து பல வீரர்கள் முன்னேறி வந்து வித்யாவை சுற்றி வளைத்தனர். அதே நேரத்தில் அவள் முன்னின்றிருந்த இளைஞன் மெதுவாக திரும்பி பார்த்தான். அந்த காட்சியை பார்த்தவுடன் வித்யாவின் உடல் அசையாமல் உறைந்து போனது போல தோன்றியது. அடுத்த கணமே அந்த மனித உருவம் தெளிவடைந்தது. பின்னர் ஜெயசமரன் மெதுவாக அவளை பார்த்து புன்னகைத்தான். ஆனால் என்ன நடக்கிறது என்று வித்யாவால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவளது கைகள் தளர்ந்தன. அதனால் அவள் பிடித்திருந்த இருண்ட வாள் நழுவி கீழே விழுந்தது. அந்த நேரத்தில் வித்யாவின் கண்களிலிருந்து கண்ணீர் வழியத் தொடங்கியது. அவள் விரைந்து முன்னோக்கி ஓடினாள். அப்போது அவள் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. பிறகு அவள் நேராக சென்று அங்கு நின்றிருந்த இளைஞனை இறுக்கமாக கட்டி பிடித்தாள். அதை பார்த்து அங்கிருந்த அனைவரும் திகைப்புடன் அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தனர். ஏனெனில் அவளது கதறல் சத்தம் அந்த பகுதி முழுவதும் எதிரொலித்தது. அந்த தருணத்தில் இரக்கமற்றவளாக அறியப்பட்டிருந்த இருண்ட அரண்மனையின் தலைவி காணாமல் போனாள். அதற்கு பதிலாக அங்கே நின்றிருந்தது தனது அண்ணனை மீண்டும் கண்ட ஒரு சகோதரிதான். இதற்கிடையில் ஜெயசமரன் கண்ணீரை அடக்க முடியாமல் அழுது கொண்டிருந்த வித்யாவை பார்த்தான். பிறகு அவன் மெதுவாக தனது கையை உயர்த்தி மென்மையான குரலில், வித்யா, அழாத, உன் அண்ணன் வந்துட்டேன் இல்லையா, இனி உனக்கு ஒன்னும் ஆகாது என்றான். அத்தியாயம் 260. வித்யாவின் கண்ணீர் சில நொடிகள் தொடர்ந்தது. அதன் பிறகு
ஜெயசமரன் தனது ஈரமான மார்பை பார்த்தான். அப்போது அவன் முகத்தில் ஒரு மென்மையான சங்கடம் தெரிந்தது. பின்னர் அவன் கேலி கலந்த குரலில், "ஹே வித்யா, போதும் நிறுத்து. இன்னும் எவ்வளவு நேரம் தான் இப்படி அழுதுகிட்டே இருக்க போற? நீதான் இப்ப இருண்ட அரண்மனையோட தலைவிங்கிறது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல?" என்று கேட்டா. இதை கேட்ட வித்யா மெதுவாக தலையை தூக்கி ஜெயசமரனை பார்த்தாள். அப்போது அவளது கண்ணீரின் நடுவே ஒரு புன்னகை தோன்றியது. பின்னர் அவள் உணர்ச்சியுடன், "அண்ணா, எனக்கு தெரியும். எனக்கு அப்பவே தெரியும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு. நான் வேண்டின அந்த எல்லாம் வல்ல இறைவன் என்னை கைவிடல. நீங்க இப்ப எப்படி இருக்கீங்க?" என்றாள். இதை கேட்ட ஜெயசமரன் வித்யாவை உற்று பார்த்தான். இப்போது அவளது முகம் முன்பு போல அப்பாவியாகவும் வெகுளித்தனமாகவும் இல்லை. அதே நேரத்தில் கடந்த சில ஆண்டுகளில் அவள் எவ்வளவு அனுபவங்களை சந்தித்து வளர்ந்திருக்கிறாள் என்பதை அவளது கண்கள் தெளிவாக வெளிப்படுத்தின. அந்த மாற்றத்தை உணர்ந்த ஜெயசமரன் மெதுவாக பெருமூச்சு விட்டான். பின்னர் அமைதியான குரலில், "நான் நல்லா தான் இருக்கேன் வித்யா. ஆனா உன்னை பார்க்கும்போது தான் நீ அவ்வளவு நல்லா இருக்கிற மாதிரி தெரியல. சரி, முதல்ல இந்த பிரச்சனையை என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாம பழைய கதையை பேசிக்கலாம்" என்றான். ஜெயசமரனின் வார்த்தைகளை கேட்டதும் வித்யா தனது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முயன்றாள். அதைத் தொடர்ந்து சில நொடிகளில் அவளது கண்களில் மீண்டும் இரக்கமற்ற பார்வை தோன்றியது. அவள் உடனே தரையில் கிடந்த வாளை எடுத்தாள். பின்னர் உறுதியான குரலில், "சமரனண்ணா, தயவு செஞ்சு இந்த தடவையாச்சும் உங்களை முடிக்கிற வாய்ப்பை எனக்கு கொடுங்க" என்றாள். ஆனால் ஜெயசமரன் அவள் சொல்வதை கேட்க தயாராக இல்லை. அவன் உடனே வித்யாவின் கையை பிடித்து பின்னால் இழுத்தான். பின்னர் உறுதியுடன், "அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நீ கொஞ்ச நேரம் அமைதியாரு. நான் இருக்கிற வரைக்கும் உன்னை சண்டை போட விட மாட்டேன்" என்றார். இந்த காட்சியை கண்ட வித்யாவின் முகத்தில் கலக்கம் தோன்றியது. அதே நேரத்தில் கருப்பு மண்டபத்தில் இருந்தவர்களும் பதட்டமடைந்தனர். பிறகு வித்யா தூரத்தில் நின்றிருந்த 2 பெரியவர்களை நோக்கி பார்த்தாள். அப்போது அவர்களின் உடல்களிலிருந்து வெளிப்படும் அளவற்ற சக்தியை கவனித்த அவள் கவலையுடன், "ஆனா சமரனண்ணா, இந்த 2 பெரியவங்களும் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. அதுவும் இல்லாம ரொம்ப ஆபத்தானவங்க" என்றாள். ஆனால் ஜெயசமரனின் முகத்தில் எந்த கவலையும் தோன்றவில்லை. அவன் மெதுவாக புன்னகைத்தான். பின்னர் தனது தங்கையை நோக்கி, "அவங்க 2 பேரும் ரொம்ப பலமானவங்கன்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனா உன்னோட அண்ணா அவங்கள விடவும் பலமானவன்" என்றான். இதை சொன்னதும் அவன் தனது பார்வையை அந்த 2 பெரியவர்களை நோக்கி திருப்பினான். பிறகு உடனே ஜெயசமரனின் கண்களில் இருந்த இரக்கமற்ற தன்மை திடீரென அதிகரித்தது. அதிலிருந்து சில கணங்களுக்கு முன்பு அந்த 2 பெரியவர்களும் வித்யாவை எவ்வாறு அழுத்தம் கொடுத்து துன்புறுத்தினார்கள் என்பதை அவன் பார்த்திருந்தான் என்பது தெளிவாக தெரிந்தது. சிறு வயதிலிருந்தே வித்யாவை அப்படி நடத்த ஜெயசமரன் ஒருபோதும் அனுமதித்ததில்லை. அதே நேரத்தில் தன் அண்ணன் தன்னை பாதுகாக்க முன்வந்ததை பார்த்ததும் வித்யாவின் கண்கள் மீண்டும் உணர்ச்சியால் மின்னின. பிறகு அவள் மெதுவாக தலையை அசைத்து ஜெயசமரனின் முடிவை ஏற்றுக்கொண்டாள். அந்த நேரத்தில் தூரத்தில் நின்றிருந்த 2 பெரியவர்களும் ஜெயசமரனை நோக்கி பார்த்தனர். பின்னர் எச்சரிக்கும் குரலில், "ஏய் தம்பி, நீ யாரு, எங்க இருந்து வரேன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? ஆனா இங்க பாரு, இப்பவே சொல்லிடுறேன், இந்த மாதிரி எங்க 2 அரண்மனையோட விஷயங்கள்ல தலையிடுறது உனக்கு அவ்வளவு நல்லதில்ல" என்றார்கள். ஆனால் அவர்களின் கேள்விக்கு பதிலளிக்காமல் ஜெயசமரன் அவர்களிடமே அமைதியாக, "இந்த பாவப்பட்ட பொண்ணை துன்புறுத்துறத நீங்க 2 பேரும் ரசிக்கிறீங்களா? பொதுவா வயசாகும் போது அனுபவமும் பெருந்தன்மையும் கூடும். ஆனா உங்க 2 பேருக்கும் முட்டாள்தனம் தான் கூடியிருக்கு. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் இதுல தலையிட்டே ஆகணும். ஏன்னா நீங்க 2 பேரும் இவ்வளவு நேரம் துன்புறுத்தின அந்த பொண்ணு என்னோட சொந்த தங்கச்சி" என்றார். ஜெயசமரன் இதை சொன்னதும் அந்த 2 பெரியவர்களின் முகங்கள் மாறின. பிறகு அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அப்போது அவர்களின் மனதில் வித்யாவுக்கு இவ்வளவு சக்தி வாய்ந்த அண்ணன் இருந்தால் ஏன் இதுவரை யாரும் தங்களுக்கு சொல்லவில்லை என்ற கேள்வி எழுந்தது. வித்யாவுக்கு ஒரு அண்ணன் இருப்பது அந்த 2 பெரியவர்களுக்கு மட்டுமல்லாமல் வடக்கு பகுதியில் இருந்த பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அந்த ஆச்சரியம் அவர்களின் முகங்களில் தெளிவாக பிரதிபலித்தது. எனினும் தங்கள் உணர்ச்சிகளை அடக்கிக் கொண்டு அந்த 2 பெரியவர்களும் மீண்டும் உறுதியுடன், "நீ இந்த பொண்ணோட அண்ணன்னு நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா இந்த மாதிரி எங்க பிரிவோட விஷயத்துல தலையிட்டதுக்காக நீ கண்டிப்பா தண்டிக்கப்படுவ" என்றார்கள். அந்த வார்த்தைகளை கேட்டதும் ஜெயசமரனின் முகத்தில் கொடிய புன்னகை தோன்றியது. பின்னர் அவன் அமைதியாக, "தண்டனையா? என்னை யாரு தண்டிப்பாங்க? நீங்க 2 பேருமா? உங்க 2 பேரையும் ஒழிச்சு கட்டினதுக்கு அப்புறம் என்னை தண்டிக்கிறத பத்தி இங்க இருக்கிற யாரும் நினைக்க கூட மாட்டாங்க. எப்படி பார்த்தாலும் உங்க 2 பேருக்கும் ரொம்ப வயசாயிடுச்சு. அதனால நரகத்துக்கு போக தயாராகுங்க" என்றான். இந்த வார்த்தைகளை சொன்னதும் அங்கிருந்த சூழ்நிலையின் உண்மையை ஜெயசமரன் மெதுவாக புரிந்து கொண்டான். இருண்ட அரண்மனையின் தற்போதைய நிலை அமைதியாக இருந்தாலும் அதன் பின்னால் ஒரு பதட்டமான கட்டுப்பாடு இருந்தது. மூத்த பெரியவர்கள் தங்கள் அதிகாரத்தை அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி மற்றவர்களுக்கு எதிராக தன்னிச்சையாக செயல்பட்டு கொண்டிருந்தார்கள்.
அதனால் அங்கிருந்த பெரும்பாலான வீரர்கள் எதையும் பேச தயங்கினர். இத்தகைய சூழ்நிலையில் அந்த இரண்டு பெரியவர்களையும் கையாள முடிந்தால் பிரச்சனை தானாகவே முடிவடையும் என்று ஜெயசமரன் எண்ணினார். மறுபுறம் அவன் சொன்ன வார்த்தைகள் அந்த இரண்டு பெரியவர்களையும் ஒரு கணம் அமைதியாக்கின. ஆனால் அவர்களின் கண்களில் ஒரு அபாயகரமான எண்ணம் மின்னியது. பின்னர் அவர்கள் சிரித்துக் கொண்டே, ஏய் தம்பி, நீ உன்னோட பலத்தை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுற மாதிரி தெரியுது. அப்படின்னா வா, வந்து எங்களை தாக்கு. நீ எப்படி தனியா எங்க 2 பேரையும் அழிக்கிறேன்னு நாங்களும் பாக்குறோம் என்றனர். அவர்கள் ஜெயசமரனை எதிர்கொள்வது சற்று கடினமாக இருக்கும் என்று உணர்ந்தாலும் அவர்களிடம் பயம் தோன்றவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்கள் இருவரும் அவதார் நிலை வீரர்கள். அவர்களின் சக்திகள் மிக பெரியதாக இருந்ததால் ஜெயசமரன் போன்ற இளம் வீரன் தங்களுக்கு சவால் விடுவான் என்று அவர்கள் எண்ணவில்லை. ஆனால் அந்த வார்த்தைகள் ஜெயசமரனின் முகத்தில் இருந்த புன்னகையை மேலும் விரிவாக்கின. அதோடு அந்த புன்னகையின் பின்னால் ஒரு விசித்திரமான மூர்க்கத்தனம் மறைந்திருந்தது. பிறகு அடுத்த நொடியில் அவன் திடீரென வானத்தில் தோன்றினான். அங்கே வந்ததும் அவன் தனது முஷ்டிகளை இறுக்கிய போது வானத்தில் மின்னல்கள் உருவாக தொடங்கின. மேலும் அபாயகரமான மின்னல் சக்திகள் சுற்றிலும் திரண்டு இயற்கை சக்திகளுக்குள் பெரும் கலக்கத்தை உருவாக்கின. அந்த மாற்றத்தை கண்ட இரண்டு பெரியவர்களும் தங்கள் உடல்களிலிருந்து அளவற்ற சக்தியை வெளிப்படுத்தினர். அதைத் தொடர்ந்து அவர்களின் அவதார் நிலை சக்திகள் சுற்றிலும் பரவியதும் அங்கிருந்த அனைவரின் முதுகிலும் ஒரு நடுக்கம் ஓடியது. பிறகு அடுத்த கணத்தில் அந்த இருவரும் கை முத்திரைகளை பரிமாறிக்கொண்டு மாபெரும் இருண்ட உள்ளங்கை தாக்குதல் என்று முழங்கினர். அவர்களின் இந்த இடி போன்ற குரல்களுடன் அவர்களின் உடல்களிலிருந்து வெளிப்பட்ட சக்திகள் 2 பிரம்மாண்டமான கருப்பு உள்ளங்கைகளாக மாறியது. பிறகு அவை வேகமாக நகர்ந்து பரிமாணத்தை கிழித்துக் கொண்டு நேராக ஜெயசமரனை நோக்கி நீண்டன. அந்த கருப்பு உள்ளங்கைகள் அவனை தாக்க முயன்ற நேரத்தில் ஜெயசமரனின் சைகையுடன் வானத்தில் திரண்டிருந்த மின்னல்கள் அவன் முன் தோன்றின. உடனே மின்னல் சக்தி அந்த 2 கருப்பு உள்ளங்கைகளுடன் மோதிய அந்த மின்னலின் தாக்கத்தில் அந்த உள்ளங்கைகள் முற்றிலுமாக சிதறின. ஆனால் அதோடு ஜெயசமரன் நின்றுவிடவில்லை. அடுத்த நொடியில் அவனே மின்னலாக உருமாறி முன்னோக்கி பாய்ந்தான். அப்போது அவன் முஷ்டிகளில் பிரகாசமான சக்தி திரண்டது. மேலும் அவன் முன்னேறிய போது ஒரு அபாயகரமான மின்னல் நாகம் உருவாக தொடங்கியது. அந்த மின்னல் நாகத்தின் சக்தியை உணர்ந்த 2 பெரியவர்களும் உடனே தங்கள் சக்திகளை ஒன்றிணைத்தனர். பிறகு ஒரு கணத்தில் எண்ணற்ற அவதார் சக்திகள் சேர்ந்து 10,000 அடி உயரம் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான இருண்ட கவசம் அவர்களுக்கு முன் உருவானது. அதைத் தொடர்ந்து சில கணத்தில் மின்னல் நாகம் அந்த இருண்ட கவசத்துடன் மோதியது. அந்த மோதலின் தாக்கத்தில் கவசம் கடுமையாக அதிர்ந்தது. பின்னர் அது தலை சுற்றும் வேகத்தில் மங்க தொடங்கியது. சில கணங்களுக்கு பிறகு கவசத்தின் மேல் எண்ணற்ற விரிசல்கள் தோன்றின. இறுதியில் ஒரு சக்தி வாய்ந்த வெடிப்புடன் இருண்ட கவசம் முற்றிலும் சிதறியது. தங்கள் கவசம் அழிந்ததை கண்ட 2 பெரியவர்களின் முகங்கள் உடனே மாறின. அதே நேரத்தில் அவர்களுக்கு முன் ஒரு நிழல் தோன்றியது. அந்த நிழலின் உடல் முழுவதும் எண்ணற்ற நாக முத்திரைகள் ஒளிர்ந்தன. பின்னர் ஜெயசமரன் வானத்தை நோக்கி ஒரு சக்தி வாய்ந்த கர்ஜனையை எழுப்பினார். அப்போது அவனது ஊதா மற்றும் தங்க நிற நாக சக்திகள் பரிமாணங்களை கிழித்துக் கொண்டு 2 பெரியவர்களின் மீதும் பாய்ந்தன. அந்த தாக்குதலால் அவர்கள் அலறியபடி தூக்கி எறியப்பட்டனர். இந்த நேரத்தில் தங்களை காப்பாற்ற அவர்கள் தங்கள் தீவிர அவதார் சக்திகளை வெளிப்படுத்தினர். பிறகு அந்த சக்திகள் ஒன்றிணைந்த போது ஒரு வெள்ளை வைரம் போல உருவானது. இருந்தாலும் ஜெயசமரனின் தாக்குதலின் வேகம் குறையவில்லை. மோதலின் அதிர்ச்சியில் அந்த 2 பெரியவர்களும் மேலும் பின்னால் தள்ளப்பட்டனர். இந்த காட்சியை பார்த்த அங்கிருந்த அனைவரிடமும் பெரும் குழப்பம் ஏற்பட்டது. அப்போது அவர்கள் ஜெயசமரனை நோக்கி பார்த்தபோது அவர்கள் கண்களில் அச்சம் தெளிவாக தெரிந்தது. தங்களை விட பலவீனமானவன் என்று நினைத்த அந்த இளைஞன் இவ்வளவு பேரழிவை உருவாக்குவான் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஏனெனில் 2 அவதார் நிலை வீரர்களை ஒரே நேரத்தில் எதிர்கொள்வது எளிதான காரியம் அல்ல. அதனால் அந்த 2 பெரியவர்களுடன் வந்திருந்த 2 அரண்மனையின் மற்ற பெரியவர்கள் அதிர்ச்சியுடன் அந்த காட்சியை பார்த்தனர். அதைத் தொடர்ந்து அவர்களின் இதயம் வேகமாக துடித்தது. அதோடு அவர்களின் தன்னம்பிக்கை கடுமையாக சிதைந்தது. அந்த நேரத்தில் கருப்பு அங்கி அணிந்திருந்த அந்த 2 பெரியவர்களும் மெதுவாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அப்போது அவர்களின் முகங்களில் இருந்த தன்னம்பிக்கை மங்கி இருந்தது. பிறகு அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அமைதியாக அவர்களின் மனதில் எழத் தொடங்கியது. இதற்கிடையில் வித்யாவின் முகத்தில் அளவற்ற மகிழ்ச்சி மெதுவாக மலர்ந்தது. கடந்த 3 ஆண்டுகளில் ஜெயசமரன் எவ்வளவு வலிமை பெற்றிருந்தான் என்பதை அவள் இப்போது தெளிவாக புரிந்து கொண்டாள். அதே நேரத்தில் வானத்தில் மிதந்தபடி தனது தாக்குதலால் வெகு தூரம் பின்னுக்கு தள்ளப்பட்டிருந்த அந்த 2 பெரியவர்களையும் ஜெயசமரன் இரக்கமின்றி பார்த்தான். அவர்கள் இருவரும் அவதார் நிலை வீரர்களாக இருந்தாலும் அவர்களின் சக்திகள் அவனை அச்சுறுத்தும் அளவிற்கு இல்லை. ஏனெனில் பிரபஞ்ச அரக்க மன்னன் போன்ற ஒரு சக்தி வாய்ந்த எதிரியை கூட ஜெயசமரன் முன்பு எதிர்கொண்டிருந்தான். அதனால் இந்த 2 அவதார் பெரியவர்களும் அவனுக்கு பெரிய அச்சுறுத்தலாக தெரியவில்லை. பின்னர் ஜெயசமரன் மெதுவாக தனது கையை நீட்டி முஷ்டியை இறுக்கி
தூரத்தில் நின்றிருந்த அந்த 2 பெரியவர்களையும் நோக்கி சுட்டி காட்டினான். அவன் முஷ்டி இறுகிய அதே நொடியில் அவர்களைச் சுற்றியிருந்த வெள்ளி மங்கத் தொடங்கியது. அடுத்த கணத்தில் திடீரென 4 பிரம்மாண்டமான கருப்பு சூறாவளிகள் தோன்றின. அவை மெதுவாகச் சுழன்ற போது அவற்றுக்குள் மிக அபாயகரமான அழிவு சக்திகள் கட்டவிழ்த்து விடப்பட்டன. அந்த அழிவு சக்திகள் அதிகரித்தபடியே இருந்ததால் சுற்றியிருந்த பரிமாணங்களே நொறுங்கத் தொடங்கின. இந்த கொடூரமான சக்திகளின் அளவை உணர்ந்த அந்த 2 பெரியவர்களும் உடனே தப்பிக்க முயன்றனர். அதனால் அவர்கள் தங்கள் முழு பலத்தையும் வெளிப்படுத்தி அந்த ஈர்ப்பிலிருந்து தங்களை விலக்க முயன்றனர். அதைத் தொடர்ந்து அவர்களின் முகங்கள் சிவந்தன, உடல்கள் நடுங்கின. இருந்தாலும் மிகுந்த முயற்சியுடன் அவர்கள் அந்த அழிவு சக்திகளின் பிடியிலிருந்து எப்படியோ தப்பித்தனர். ஆனால் அவர்கள் தரையிறங்கிய அதே தருணத்தில் ஒரு சக்தி வாய்ந்த மின்னல் அவர்களை தாக்கியது. அந்த மின்னல் மோதிய உடனே அவர்களின் உடல்களை கருப்பு புகை சூழ்ந்தது. அதே நேரத்தில் அவர்கள் மீண்டும் கட்டுப்பாட்டை இழந்து வானத்திலிருந்து தரையை நோக்கி வீழ்ந்தனர். அவர்களின் நிலையை பார்த்த அங்கிருந்த அனைவரின் பார்வையும் உடனே ஜெயசமரனை நோக்கி திரும்பியது. சில கணங்களுக்கு பிறகு அந்த 2 பெரியவர்களும் கஷ்டப்பட்டு எழுந்து நின்றனர். ஆனால் அடுத்த நொடியில் அவர்கள் இரத்த வாந்தி எடுத்தனர். இதை கண்ட அவர்களுடன் வந்திருந்த பெரியவர்கள் அதிர்ச்சியில் மயக்கமடையும் நிலையில் இருந்தனர். ஏனெனில் அவர்களின் மிகவும் சக்தி வாய்ந்த வீரர்கள் இவ்வளவு எளிதாக தோற்கடிக்கப்படுவார்கள் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. இப்போது அடுத்ததாக என்ன நடக்கும் என்று யாராலும் கணிக்க முடியவில்லை. அதனால் 2 அரண்மனையின் வீரர்கள் குழப்பத்துடன் இருந்தனர். அதே போல வடக்கு பகுதியின் மற்ற வீரர்களும் பதட்டம் அடைந்தனர். அதைத் தொடர்ந்து சில கணங்களில் அந்த 2 அவதார் வீரர்கள் தோற்கடிக்கப்பட்டிருந்தனர். இது யாராலும் நம்ப முடியாத ஒரு சாதனையாக இருந்தது. அந்த நேரத்தில் ஜெயசமரன் அமைதியாக அந்த 2 பெரியவர்களையும் நோக்கி பார்த்து மெல்லிய குரலில், இப்போ நான் பேச தகுதியானவன்னு கருதப்படுவேன் இல்லையா என்று கேட்டான். அவனது கேள்விக்கு பிறகு அங்கிருந்த இடம் முழுவதும் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. அப்போது அங்கிருந்த 2 அரண்மனையின் பெரியவர்கள் கூட யாரும் எதுவும் பேசவில்லை. இந்த தருணத்தில் வித்யாவின் சக்தி வாய்ந்த சகோதரனை எதிர்க்க துணிய யாரும் இல்லை என்பதை அவர்கள் உணர்ந்தனர். இதற்கிடையில் 2 அரண்மனை மக்களின் கண்களில் மெதுவான மகிழ்ச்சி தோன்றியது. ஏனெனில் அந்த 2 மூத்த பெரியவர்களின் தோல்வி கிளர்ச்சியில் இருந்த மற்ற பெரியவர்களின் மன உறுதியை உடைக்கும் என்பதை அவர்கள் நன்கு அறிந்திருந்தனர். அதே நேரத்தில் பலவீனமடைந்த அந்த 2 பெரியவர்களும் ஜெயசமரனை பார்த்தனர். ஜெயசமரனின் தாக்குதலால் அவர்கள் கடுமையாக காயமடைந்திருந்தது அவர்களின் முகங்களில் தெளிவாக தெரிந்தது. பின்னர் கோபத்தில் பற்களை கடித்துக் கொண்டு அந்த 2 பெரியவர்களும், வித்யா, இந்த விஷயம் நம்ம 2 அரண்மனையோட உள் விஷயம். இருந்தும் நீ இந்த வெளியால உனக்கு உதவியா இங்க கூட்டிட்டு வந்திருக்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த மாபெரும் பிரிவோட தலைவியா இருக்க நீ முற்றிலும் தகுதியற்றவ. ஏன்னா நீ இந்த பிரிவோட விதிகளை மீறிட்ட என்றனர். அவர்களின் கோபமான வார்த்தைகளை கேட்ட வித்யா அமைதியாக புன்னகைத்தாள். பின்னர் அவள் மெதுவாக, ஆமா, நீங்க சொல்றது உண்மைதான். ஆனா நீங்க எனக்கு எதிரா திரும்பி என்னை தாக்க முயற்சி பண்ணப்ப இந்த பிரிவோட விதிகள் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? நம்ம பிரிவுல உங்களோட நிலை ரொம்ப உயர்ந்தது. இங்க இருக்கிற எல்லாரும் உங்க 2 பேரையும் ரொம்ப மதிக்கிறாங்க. இருந்தும் நீங்க 2 பேரும் இப்படி கேவலமான வேலைகளை பண்றீங்க என்றாள். அவள் சொன்ன வார்த்தைகள் அங்கிருந்த அனைவரையும் அமைதியாக்கின. அப்போது அந்த 2 பெரியவர்களின் முகங்கள் உடனே நிறம் மாறின. மேலும் அங்கு கூடியிருந்த பலரும் வித்யாவை மரியாதையுடன் பார்க்க தொடங்கினர். அந்த நேரத்தில் ஜெயசமரன் அந்த 2 பெரியவர்களையும் கொலை வெறியுடன் பார்த்து, உங்களோட 2 அரண்மனையோட விதிகளை பத்தி எல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்ல. வித்யா முதல்ல எனக்கு தங்கச்சி, அதுக்கப்புறம் தான் உங்க 2 அரண்மனையோட தலைவி. அதனால இப்ப நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து என்னோட தங்கச்சியை துன்புறுத்த நினைச்சதால அவளோட அண்ணன்கிற முறையில என்னால நிச்சயமா அவளுக்கு உதவ முடியும். அப்புறம் நீங்க எவ்வளவு பெரிய ஆளுங்களா இருந்தாலும் நான் இந்த விஷயத்தை அவ்வளவு எளிதில முடிய விட மாட்டேன் என்றான். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.